சந்திரசேகரன் நிலவு சந்திரன், சேகரன் சிவபெருமான், அந்த சந்திரனை சூடியவன் அர்த்தம். நாம் என்ன பண்ணுவோம், சந்தூர் மொட்டையாக்கி தூக்கிடுவோம். அவ்வளோ அவசரம் பெயரை கூப்பிடுறதில்லை, சந்திரசேகரா அப்படின்னு கூப்பிடுறது. என்னுடைய சுவாமி நம்முடைய திருக்கோயில்ல என்ன சுவாமி சொன்னீங்கம்மா? சாந்த சுரூபிணி, சாந்தமா இருக்கு. என்ன பண்ற ஆச்சா? பசு மாதிரி மாடு மாதிரி இருக்கு ஏன்னு சொன்னீங்கன்னா கோபம் வருமா வராதா? அறிவில்லை உனக்கு? மாடு மாதிரி இருக்குது. அதே அந்த மாடையே வேற மாதிரி சொல்லுது, பசு மாதிரி சாந்தம். ரெண்டு மாடும் ஒண்ணுதான் சொல்ற விதம். அதனால்தான் நாவினால் சுட்டப்புண் ஆறுமே ஆறாதே. அதனால நாக்க கவனமா பயன்படுத்தணும். கும்பகர்ணன் கேட்டான், சாகா வரம் கேட்டான். யார்கிட்ட? பிரம்மா கிட்ட. நான் சாகவே கூடாது, சாகா வரம். பிரம்மா சொல்றாரு, அப்பா இந்த மாதிரி எல்லாம் வரம் கிடையாது, என்கிட்ட இருந்தா கொடுத்துருவேன். நம்ம கடையில சரக்கு இல்லை. நீங்க உங்களுக்கு தெரியும், இந்த நாடார் கடையில எல்லாம் போய் கேட்டீங்கன்னா எல்லா ஜாமானும் இருக்கும். அப்பா அம்மாவை தவிர எல்லா பொருளும் இருக்கும். எதை கேட்டாலும் ராத்திரி 12 அந்த மாதிரி போய் இவன் கேட்டான். முடியாதுப்பா, வேற ஏதாவது கேள்வி. இல்லை இல்லை, எனக்கு சகாமரம் தான் வேணும்னு இவன் கேட்க ஆசைப்படுறான். உடனே எல்லா தேவர்கள் அவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க, இவன் சாகாவரம் கேட்டான்னா என்ன ஆகும், இப்பவே அரக்கனா அசுரனா இருக்கிறானேன்னு சொல்லி யாரை போய் வேண்டாங்க தெரியுமா? சரஸ்வதி. நம்ம கோயில்ல எத்தனை வீணை இருக்கு பாருங்க, பாத்தீங்களா? வீணை வீணை ரெண்டு இருக்கு, இருக்கா இல்லையா? நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க, கேட்டு பாருங்க. மறுபடியும் இது நேரம் அம்பாவை பார்த்துட்டு போடுவாங்க. வீணை எதுக்கு? சரஸ்வதியினுடைய அம்சமாக இருப்பதுதான் வீணை. சரஸ்வதிக்கும் வீணைக்கும். ஏன்னா நம்முடைய தெய்வங்கள் எல்லாம் இசைக்கருவிகளோட ஒத்து இருக்கிறது. நீங்க மற்ற மதத்துல எல்லாம் பாருங்க, எங்கேயாவது அல்லாஹ் புல்லாங்குழல் வச்சிருப்பாரான்னு பாருங்க, இருக்காது. அது மாதிரி இன்னொரு கடவுள் இருக்கிறாரு, இயேசுநாதர், ஜீசஸ். அவர் ஏதாவது மற்ற மதத்தை வச்சிருக்காரு பாருங்க. இசைக்கும் அந்த மதத்துக்கெல்லாம் ஒத்திய வராது. நம்ம இந்து மதம் மட்டும்தான் இசையை ரசிக்கக்கூடிய மதம். தெரியுமா? பாட்டு கேட்டா கேட்கும் எல்லாம். கோயில்ல பாட்டு போட்டுட்டாங்க, உடனே நாமெல்லாம் வரணும் அப்படின்ற எண்ணத்தை உருவாக்குறது அந்த மணி ஓசை. தேவன் கோயில் மணி ஓசை, நம்முடைய அம்மன் கோயில்ல மணி ஓசை கேட்ட உடனே அங்காங்க இருக்கும் பக்தர்கள் திருக்கோயிலுக்கு வரணும். ஏன் திருக்கோயிலுக்கு வரணும்? வீட்டிலே கும்பிட்டு இருக்க கூடாதான்னு விதண்டாளாத மாதிரி கேள்வி எல்லாம் கேட்பாங்க. இந்த கும்பகர்ணன் சொன்ன பாருங்க, இந்த கேட்கிற நாத்திற்கு ரொம்ப கவனமா கேட்கணும். இவன் போய் கேட்க போகிறான், எல்லாரும் ஓடி வந்து, அம்மா சரஸ்வதி கலைமகளே, நமக்கெல்லாம் அறிவை கொடுத்தது யாரு? சரஸ்வதி. அந்த அறிவை கொடுத்ததுனால்தான் நாம எல்லாம் இங்க குடியிருக்கிறோம். அறிவை கொடுக்கல, சரஸ்வதி கொடுக்கலாம் இங்க வந்திருக்க மாட்டேன். நேரம் தொலைக்காட்சி தொடரில் ஏதாவது இறந்து போனதே 1/2 மணி நேரம் ஒப்பாரி வச்சுட்டு இருப்பான். அழகு ஒரு 5 நிமிஷம் அழகு பரவாயில்ல, 1/2 மணி நேரம் அழகு. 1/2 மணி நேரம் மருமகளை கொடுமைப்படுத்துறது, 1/2 மணி நேரம் மாமியாரை திட்டுறது, 1/2 மணி நேரம் மருமகனை திட்டுறது. வாழ்க்கை எப்படி இருந்த வாழ்க்கை? நமக்கெல்லாம் நிம்மதியை இழந்துட்டோம், சந்தோஷத்தை இழந்துட்டோம், நகைச்சுவையை இழந்துட்டோம், இழந்து எல்லாத்தையும் தொலைச்சிட்டோம். அப்படி போன உடனே சரஸ்வதி கிட்ட போய் கேட்ட உடனே, நீங்க பயப்படாதீங்க, நான் எதுக்கு இருக்கிறேன். முப்பெரும் தேவியில யார் முப்பெரும் தேவியர்? துர்கை, லட்சுமி, சரஸ்வதி. சரஸ்வதி கடாட்சம் நமக்கு இருக்கணும். பணம் இருக்கலாம், வீரம் இருக்கலாம், அறிவு இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? அறிவு தான் வேணும், முக்கியம். அறிவார்ந்த தன்மை வேணும்னு நம்முடைய முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்குதான் புத்தகம் படிப்பு. புத்தகத்தை யார் படிக்க வைக்கிறது? நல்ல செய்திகளை கேட்க வைக்கிறது அந்த சரஸ்வதி தாய் தான். அதனால்தான் நம்முடைய திருக்கோயிலில் 2 வீணை வச்சிருக்கிறார்கள். அடுத்த சுவாமி என்ன இருக்கு பக்கத்துல? விநாயகர் பெருமான். ஒரு விநாயகருடைய பாடலை சேர்ந்து சொல்லுவோமா? கஜானனம் அப்படின்னா என்ன? கரெக்டா சொல்றாங்க. ஜோர கை தட்டணும், நீங்களும் கலந்துக்கணும். நான் ஏதோ சொல்லி கொண்டு போற மாதிரி இருக்கிறேன். கஜானனம் பூதகணாதி சேவிதம் அப்படின்னா என்ன? பூதகணங்களுக்கெல்லாம் தலைவர். பூதகணாதி சேவிதம் லபித்த ஜம்பு பலசார பசிதம் உமாசுதம்னா என்ன?
அம்மா யாரு? தாய். தாய்க்கு சந்தோஷத்தை கொடுப்போம் தான் மகன் பிள்ளை. வாழையடி வாழையா வரணும். உமாசுதம் சோக விநாச காரணம், நம்முடைய துக்கங்களை எல்லாம் நீக்கக்கூடியவர். நமாமி விக்னேஸ்வர பாத பங்குதம். திருப்பி சொல்லுமா அர்த்தம்? நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. எங்கேயாவது எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க. இங்க கேட்டுட்டு காதுல விடாம நீங்க நல்லா அது ஒரு விஷயத்தையும் சொல்ற பாருங்க. எல்லோரும் காதுக்கு வைரக்கம்மல் தங்க கம்மல் தான் போட்டு பார்க்கணும். யாராவது வாங்கி போட்டு பார்க்கணுமா? யாராவது போடுமா? ஒரு 2-3 கம்மல் இங்கெல்லாம் போட்டு குத்தி மாட்டி. அதே மாதிரி கடவுள் பாருங்க, நம்ம படைச்ச பிரம்மதேவன் 2 வாய் படைச்சிருந்தா என்ன ஆயிடும்? பஸ்ல போகவே முடியும். கண்டக்டர் கத்துவான் 2 வாயால, ஏமா போயிட்டே இருமா, அப்படியே வழியில நிக்கிற எல்லாம் ஓசிக்கிட்டு வந்தீங்க. நம்மளை அவமானப்படுத்துறான். என்ன பார்த்து என்ன சொல்லுவாங்க இல்லைங்களா? உங்களை பார்த்து அப்படி. இந்த வயசானவங்க டிக்கெட் ஃப்ரீயா கொடுத்துட்டாங்க, ஏறி வந்துடுறாங்க. ஐயா கண்டாக்காரங்க சாக மாட்டேங்கிறான். 2 வாயில கத்துனா என்ன இருக்கும்? பகவான் நல்ல வேலை ஒரு வாய்க்கு. அதனால காதுல செவிக்கல போட்டு. எதுக்கு தோடு போட்டுக்கிறோம்? பொழுதுபோக்குக்காக போட்டுக்கிறோமா? எதையும் காதோடு யாராவது சொன்னா அது அப்படியே காதுலயும் போட்டுக்கணும். அது முதல்ல போய் கோல் மூட்டக்கூடாது, உடனே சொல்லக்கூடாது. அதனாலதான் தோடு காதோடு போட்டுக்கிறது. மூக்குத்தி எதுக்கு போட்டுக்கிறோம்? யாராவது சொல்லுங்க. கணவன் அங்க வரும்போதே, வீட்டுக்கு வெளியில வரும்போதே அழகா முருங்கைக்காய் சாம்பார் கம 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 கமன்னு இருக்கு. என் பொண்டாட்டி இருக்கால, சமையல் அவ மாதிரி யாருமே இல்லப்பா. இங்க பாருங்க, வரும்போதே வாசனை அடிக்குது. அசனம் சாப்பிடுறவங்களா இருந்தா என்ன சொல்லுவாங்க? உங்களுக்கே தெரியும், கோயில்ல சொல்லக்கூடாது. சொல்றாங்களா இல்லையா? கருவாட்டு குழம்பு கம கமன்னு இருக்குதுப்பா. இன்னைக்கு ஒரு வெட்டிட வேண்டிதான். மூக்கு தீயரையும் முகர்ந்து சொல்ல. இப்படி திருமணம் போடுறாங்க. திருமணத்துல ஐயர் வச்சு புரோகிதம் பண்றாரு. அவர் ஏதாவது மந்திரம் சொல்றாரு, நமக்கு ஏதாவது தெரியுமா? என்ன சொல்றாரு தெரியாது. வேகமா நாதஸ்வரம் இருக்கதா தெரியாது. இப்ப நான் சொல்றேன். மாங்கல்யம் தந்துனானே மம ஜீவன கேதுனான்னு சொல்றார். ஏ மணப்பெண்ணே, இன்று முதல் நீ என் வாழ்க்கை துணைவியாக மனைவியாக ஆகிறாய். இனிமேல் சுக துக்கங்களில் நாம் இருவரும் பகிர்ந்து கொண்டு இல்லற வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வோம். தான் புரியுதுங்களா? இப்ப கும்பகர்ணன் வந்துட்டேன், எங்க போனாலும் வந்துடணும் இல்லையா? அந்த உடனே சரஸ்வதி என்றார். இப்ப சரஸ்வதி ஒரு பாடல் சொல்லுவோமா? எளிமையான பாடல். ஆய கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என் நம்மை உள்ளத்தின் உள்ளே இருப்பல் இங்கு வராது இடர். ஆயக்கலைகள் 64 நமக்கு சொன்னவன். நமக்கு அம்பாள் என்னென்ன கொடுத்திருக்கிறா பாருங்க. சிந்திக்கிறதுக்கு மனத்தை கொடுத்திருக்கா. அந்த அம்பாள் பெயரை சொல்றதுக்கு, அம்பாள் பெயர் என்ன? நம்முடைய அம்பாள் பெயர் சாந்த சுரூபினி வேம்புலி அம்மன் என்ற பெயரை சொல்வதற்கு நாட்டை கொடுத்திருக்கா. அடுத்து வணங்கறதுக்கு தலையை கொடுத்திருக்கா. தலை இல்லாம இருந்தா நல்லா இருக்குமா? வீட்டுல என்ன ஆகும்? தலை இல்லைன்னா முண்டம், தலை இல்லாத முண்டம், வெறும் முண்டம் மட்டும். யாராவது கழுத்தா இருக்கிறவங்க என்ன செய்வான்? கொலைகாரங்களா பார்த்துருப்பீங்க, கழுத்தை அறுத்து எடுத்துட்டு போவான் தலையை. வீரம். மனைவியினுடைய கழுத்தை அறுத்து எடுத்து போவான். இதா வீரம்? அதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்படி வந்தனை செய்ய தலை அமைத்தேன். இந்த கை எதுக்கு கொடுத்திருக்காங்க? கை எதுக்கு கொடுத்திருக்கு? தொழுவதற்கு, வணங்குவதற்கு. கை தொழ அமைத்தேன். வந்தனை சொல்வதற்கு அன்பு அமைத்தேன். அன்பு என்ன இருக்க முடியுமா? அன்பு அமைத்தேன். மெய்யரும்பு வைத்தேன். எந்த வெறி அணி ஈசற்கு இவை யான் இருக்கிறேன். என்ன வாங்க சுவாமி, நல்லா இருக்கீங்களா ஐயா? இப்ப பாத்தீங்களா எது எதுக்குன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இப்ப பாருங்க, கோயிலுக்கும் போக மாட்டேன், பகவான் பேரையும் சொல்ல மாட்டேன், ஒரு பூ பழமா வாங்கி வர மாட்டேன், எதையும் செய்ய மாட்டேன். அப்படின்றதுக்கு அந்த காலத்திலேயே ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்காங்க பாருங்க. திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராகில் நமச்சிவாயம் சொல்றது. தீவன்னர் திறம் ஒரு கால் பேசாராகில், ஒரு காலம் திருக்கோயிலுக்கு போகாராகில், கோயிலை பக்கமே போக மாட்டேன் போகாராகில், உண்பதன் முன் மலரிட்டு உண்ணாராகில், அருநோய்கள் கெட வெந்நீர் திருநீர் அணியாராகில், அணியற்றார் பிறந்தவாறு ஏதோ எண்ணில், பெருநோய்கள் மிக நலிய பெயர்த்தும் செத்தும் பிறப்பதற்கே தொழிலாகி இருக்கின்றன. பிறக்கன் பிறந்தும் இறந்தும் பிறந்தும்
இதே தொழிலா இருக்கிறாங்க. அதனால திருக்கோயிலுக்கு போகணுன்றதை நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. இப்ப அம்பாளுடைய ஒரு 4 வரி பாடல் சொல்லிட்டு நல்ல விஷயம்லாம் சொல்லப்படுற திருப்பி சொல்றீங்களா? இங்க என்ன மரம் இருக்கு? வேம்பும் அரசும். அங்க என்ன சுவாமி இருக்கிறது? நாகராஜ ராவா, நாகேஷ், நடிகர் நாகேஷ். யாரு சரியா யார் சொல்றீங்க பாருங்க? நாகராஜர். அரங்கர் சொல்லணும். நம்ம தமிழ் நல்லா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களமா நல்லா கற்றுக்கிட்டு வந்தேன். காதில் கேட்டுங்க. ஏதோ பெரிய பரீட்சை வச்சிங்க, இவ்வளோதான் பெரிய ஸ்பாட் பண்ணுறதில்லை. இது பகவான் நம்மெல்லாம் சேர வைக்கிறதுக்கான இது நாகராஜர் சுவாமி. அதுக்கு ஒரு பாட்டெல்லாம் சொல்கிறேன், விளக்கம் சொல்கிறேன். நாகராஜர் யாருடைய குழந்தை தெரியுமா? மகன். யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாரையும் கேட்டுக்க மாட்டீங்க, யாரும் சொல்ல மாட்டாங்க. காசிப முனிவருக்கும் வனிதை என்ற பெண்ணுக்கும் பிறந்தவர் தான் நாகராஜர். ஞாபகம் வச்சுக்கோங்க. வனிதை, வனிதா, வனிதை. புரியுதா? அடுத்த சுவாமி அங்க இருக்கு. என்ன சுவாமி? நவகிரகம் இருக்கா? அதுக்கு ஒரு பாடல் சொல்லுவோம். அதுக்கு பிறகு அந்த பக்கம் இருக்கிறது என்ன இருக்கு? முருகர் இருக்கு. இவ்வளவு பேர் இருக்காங்க. நேரம் இருக்கிறதுக்குள்ள எல்லாம் சொல்றேன். இப்ப அம்பாவை பத்தி சொல்லுவோம். வேப்பிலையின் கசப்பினிலே சொல்லலாம். வேப்பிலையின் கசப்பினிலே, வெம்புலியின் சீற்றத்திலே. நம்முடைய அம்மா பேர் வந்து வேம்புலி அம்மன். அதுக்காக தான் இந்த பாட்டு சொல்ற. எத்தனை வயதுல? அவருக்கு 92 வயது. மனைவிக்கு 88 வயதுல இருந்ததுக்கு அவர் துக்கணும். தாளாம அழகிறார். 40 வயதிலேயோ 45 வயதிலோ 50 வயதுக்குள்ளேயோ மனைவி இழந்து விட்டால் எந்த கதி ஏற்படும்? இன்னும் இளமையா இருந்தா குழந்தைகளை யார் பார்ப்பது? ஒரு கீரை வேணும் கடைஞ்சு கொடுக்கறது, ஒரு முள்ளங்கி சாம்பார் வேணும், நடக்குமா? நீங்க போய் சொல்லி பாருங்க. சாரக்காய் போற கிழம் இதுக்கு முருங்கைக்காய் சாம்பார் கேட்குது. கிழத்துக்கு இன்னும் கேட்கும், இன்னும் கேட்கும். யாரு? மருமகன் சொல்றது. மகளே கூட பணம் இருந்தாதான் எங்க அப்பா சாக மாட்டேங்கிறாங்க. கேட்கிறோமா இல்லையா? அதனால இறைவன் தான் நமக்கு துணை. அப்படி எதுக்காக இந்த மாமனார் மாமியார் கதை சொல்றேன் பாருங்க. இதெல்லாம் தெரிஞ்சுதான் அந்த காலத்திலேயே பாடியிருக்கிறார் அப்பர் பெருமான். என்ன பாடியிருக்கிறார் தெரியுமா? நல்லா கவனிங்க. நீங்க இதை கேட்டுக்க மாட்டீங்க, கேட்டாலும் அர்த்தம் தெரிஞ்சிருக்காரு. அப்பன் நீ, அம்மை நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ. நல்லா கவனிங்க. அப்பன் நீ, அம்மை நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ, ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ தான். அப்பா அம்மா ஈஸ்வரன் வந்து நான் யாரு? நமக்கு யாரு? அம்மையப்பன். அம்மையப்பனா இருக்கிறேன். அம்மையப்பன் சொல்லிட்டோம். மாமனார் மாமியாரையும் சொல்றாரு அப்பர். ஏன்னா மாமனார் மாமியாரையும் அன்போடு கவனிக்கணும். பெண்ணை பெற்று ஒரு தாய் தந்தை மருமகனுக்கு கொடுக்குறாங்க இல்லையா? சும்மாவை கொடுக்குறாங்க. நகை அதுவும் கொடுக்குற வேலை உங்களுக்கே தெரியும். 9,000 நெருங்கி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு என் மகள் லண்டன்ல இருந்து போன் பண்றாங்க. அப்பா சீக்கிரம் வாங்கிடுங்க, ஏதாவது வாங்குறதுன்னா கலந்து அனுப்புறாங்க. எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஒரு பவுன் 1 லட்சம் ரூபாய் வந்துருவோம். இப்ப 10 பவுன் கூட போட முடியாது. முந்தியெல்லாம் என்னால முடிஞ்ச 5 பவுன் 10 பவுன் போடுறது. இப்ப தெருவில் நகை வேலை போட்டுட்டு போனாலே ஓடி 10 பவுன் 10,000 போட்டு போதா இப்படி அரு. அதனால மாமனார் இத்தனைக்கும் கொடுக்குறோம். மாப்பிள்ளை வரும்போது என்ன செய்யறார்? அவர் வந்து ஆஸ்திரேலியா வேலை பார்க்கிறார். என்ன சம்பளம்? 82 லட்சம் மாதம். வரிகள்லாம் போக 60 லட்சம் வருது. அப்படின்னா 400 சவரன் போட முடியுமா? ஒரு 5 கிரவுண்டு நம்ம இருப்புடியூர்ல எழுதி வைக்க முடியுமா? கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பின்னாடி ஒரு 5 கிரவுண்டு எழுதி விடுங்க. யாரு கண்டிஷன்? மாப்பிள்ளை அப்பா போடுவார். அந்த மாமனாரை எந்த மருமக கவனிப்பா? என்ன பண்ணுவா? ஏதாவது அடிப்பா? அதான் இத்தனை இந்த கேட்டில் கொண்டு போனா. இதுல வேற வீட்டுக்கு போனா என்ன செய்யுது? 8 மணி ஆச்சு, என்னமா பண்ணிட்டு இருக்கிற? காஃபி கொண்டு வரலையா? இவரு அந்த பொண்ணு வீட்டுல வேலைக்காரமா இருந்திருக்கும், சமையல்காரமா இருக்கும், கார் டிரைவர் இருந்திருப்பார், எடுபிடிக்காக இருப்பாங்க. அந்த வீட்டு 2வது அது 40 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குற பொண்ணாரு. அதை போய் காட்டி கொண்டு வந்தாங்க. பொறுப்பு தானே என் காலத்துக்கு. மனைவி இறந்துட்டா எப்படி இருக்கும்? ஒரு குரங்கு இருந்துதான்.
பேய் பிடிச்சிட்டான். போராட்டத்துக்கு தேள் வேற கொட்டிட்டான், சாராயம் வேற குடிச்சுட்டான். குரங்கே மோசம். தேள் கொட்டா எப்படி பண்ணுவான்? பேய் வேற பிடிச்சி விழுக்கிச்சான், மது வேற அறிஞ்சிட்டான். எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நடவடிக்கை எல்லாம் கூடாது. அதனால்தான் அந்த காலத்துல எப்படி பாடி வச்சாங்க? அப்பன் நீ அம்மை நீ அன்புடைய அன்புடைய மாமனும் மாமியும் நீ. பாருங்க, அந்த மாதிரி கவனிக்கணும். என் காதுகளை கொடுக்கணும், நல்ல செய்திகளை கேட்கணும். கேட்க கேட்க படிக்கவே வேண்டாம், புத்தகம் படிச்சு தெரிஞ்சுக்கிறது இல்லை, நான் தான் காதால கேட்டுதான். அப்படி அப்பர் பெருமான் 8000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பாடியிருக்கிறார். இப்ப முக்கியமான விஷயத்துக்கு வர 12வது மாதம். என்ன மாதம் அந்த மாதம்? பங்குனி மாதம். உத்தரம் நட்சத்திரமும் 12வது நட்சத்திரம். யாராவது 27 நட்சத்திரத்துக்கு மனப்பாடமா சொல்ல முடியுமா? மாமி சொல்லுவாங்க நினைக்கிறேன். சொல்லுங்க பாருங்க, வேற யாருக்கு தெரியும்? அசுவடி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம். 27 நட்சத்திரங்கள். கடைசியில இருக்கிறது என்ன நட்சத்திரம்? இந்த உத்திர நட்சத்திரம் 12வது. உத்தரம்னா வடக்கு, உத்திரம் வேற உத்தரம் வேற. உத்தரப்பிரதேசம்னா வடக்கு பக்கம்னு அர்த்தம், தட்சிண ரயில்வேன்னா தென்னக ரயில்வேன்னு அர்த்தம். புரியுதா? அப்படி இந்த பங்குனி மாதம் மிக முக்கியமானது. கல்யாண மாதம், மேரேஜ் மந்த், திருமண மாதம். பெரிய பெரிய விஐபிகளுக்கெல்லாம், விஐபின்னா என்ன, மிக முக்கிய பிரமுகர்கள் தெய்வங்களுக்கெல்லாம் திருமணம் நடந்த மாதம் தான் பங்குனி மாதம். பரமசிவன் பார்வதிக்கு திருமணம் நடந்த மாதம் பங்குனி மாதம். முருகன் தெய்வாலய கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதம். அடுத்தது யார் தெரியுமா? ராமரும் சீதையும் திருமணம் செய்து கொண்டதும் இன்றைய தினம். ஆண்டாலும் யாருக்காவது தெரியுமா ஆண்டாள் யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொல்லி? நிச்சயமா சொல்ல மாட்டீங்க, சொல்ற பாருங்க. ஆண்டாள் யாரை திருமணம் செய்து கொண்டாள் பங்குனி உத்திரம் அன்னைக்கு? இல்லைங்க, ரங்கமன்னார். ஜோர கட்டுக்கலாம். ரெண்டு ஒண்ணுதான், எல்லாமே பெரும்பாலும் எல்லாம் ஒண்ணுதான். ஆனா நம்ம சுவாமி சொன்ன மாதிரி ரங்கமன்னாரை திருமணம் செய்து கொண்டார். புரியுதுங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. சீதை இது ஆண்டாள் யார் பண்ணிட்டது? ரங்கமன்னார். இப்ப ஆண்டாள் பாசனம் ஒண்ணு சொல்லுவோமா? பிடிக்குமா? ஏன் இதை சொல்ற தெரியுமா? இந்த கும்பகர்ணனை முடிச்சுட்டு இங்க வர மறந்துட்டாலும் எனக்கு கேளுங்க. ஆண்டாள சரஸ்வதியை போய் வேண்டனோடனே தேவர்கள்லாம் போய் வேணும். அம்மா, அவன் சாகா வரவன் கும்பகர்ணன் வாங்கிட்டா எங்க கதி என்ன ஆகும்? அம்மாவுக்கு தூக்கப்படுதாம்மா. உறங்குகின்ற கும்பகர்ணா உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்ற தின்றுகான் எழுந்திராய் 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 கலங்கு போல விற்பிடித்த கால தூதர் கையிலே உறங்குவாய் 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 என்றதுமே அடி வணங்கி ஈரை நூற்றுலாக்கதர்கள் வன்தொழிலால் தொழில்கின்ற மன்னவன் தன் மாடனுக்கு நின்றிரண்டு கருப்பு முறை நெடுமூசலம் கொண்டடிப்ப பொன்றினவன் எழுந்தார் போல் கொடை வேர்த்தான் எழுந்திருந்தான். உலக்கையால் குத்துறாங்க. யார? கும்பகர்ணன். ஏன்? அதுதான் விஷயம் சொல்ல. சரஸ்வதி சொன்ன உடனே சரஸ்வதி பயப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், நாக்கை சரி பண்ணிடுறேன். யாகாராயும் நாகாக்க நாக்க கவனமா பண்ற. போன உடனே பிரம்மாவை போய் கேட்கிறான். ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதாம் நாராயணேன ஸ்வயம் வியாசேன கிருதிதாம் புராண முனினாம் மத்திய மகாபாரதம் அத்வைதாமிருதவர்ஷினி பகவதியும் கண்டான். பிரம்மா பூச்சி புரிந்து போச்சு. நாம கூட யார் புகழ்ந்த போறோம். கொஞ்சம் சக்கரை கேட்டா ஒரு டம்ளர் ஒரு குண்டா ஒரு சொம்பு நிறைய கொண்டு வந்து கொடுப்பாங்க. எங்க பக்கத்து ரொம்ப நல்லவங்க. ஐயோ, அந்த மாதிரி பால் கேட்டோம்னு வச்சுவாங்க. வீட்டில் இல்லைன்னா கூட 2 பாக்கெட் வச்சுவாங்க. ரொம்ப நல்லவங்க. அப்படிங்க ஒரு புகழ்ச்சி. மனிதன் வந்து புகழ் கடவுளை கூட புகழ்ந்தாதான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நம்ம திட்டினாலும் நம்ம இந்து மத கடவுளை தான் நம்ம திட்டலாம். டேய் திட்டா, பெரைசூரி, பெருமானே, நீ ஒரு லூசு பையா, என்ன திட்டினாலும் நம்ம இந்து மதத்தில் உண்டு. மற்ற மதத்தில் உண்டா சொன்னீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? கிறிஸ்துவ மதத்திலேயோ முஸ்லிம் மதத்திலேயோ எதுவுமே சொல்ல முடியாது. இங்கிருந்து வர வேண்டியது. ஏமா அங்கிருந்து விநாயகத்துக்கு போண்டி 101 தேங்காய் உடைச்சேன். விளையாடா பாணி ஒன்றும் செய்யல, இனிமே வரவே மாட்டேன். அவர் நமக்கு பங்கு தேங்காய் உடைச்சு சொன்னார.
101 காய் உடைச்சேன் பெருமை வேற. அந்த மாதிரி நம்முடைய தெய்வங்கள் எல்லாம் புகழ்ந்தாலும் நிகழ்ந்தாலும் ஆழ்த்தினாலும் திட்டினாலும் ஏசினாலும் அதனுடைய அருளை புரிந்து கொண்டே இருக்கும். சொன்ன உடனே நாட்டில் போய் சரஸ்வதி என்ன பண்றா, இவன் கேட்கிறான். வேண்டிய உடனே பிரம்மாவுக்கு முடிச்சு எது வேணாலும் கொடுக்கலாம் முடிவு பண்ணிட்டார். இவனும் முடிவு பண்ணிட்டான், நாம சாகாவரத்தை வாங்கிட வேண்டியதான், தால விடக்கூடாது. மாற்றினான் நம்ம கிட்ட இருந்தால் பிரம்மா. அப்படியா பிரம்மதேவனே உச்சி குளிர்ந்து போயிருப்பீங்க, என் பாட்டெல்லாம் பாடி அருமையா சுலோகமெல்லாம் சொன்னேன், உங்களை மாதிரி யாராவது விட்டா அப்படிங்க. என்ன புகழ்ந்து பேசுறதுல உனக்கு ஈடா குபகர்னா, உனக்கு ஈடு யாருமே இல்லை. இந்த 7-14 சொன்ன உடனே என்ன வரும், சரஸ்வதி அங்கதான் நாக்களை கட் பண்ணா. நித்தியத்துவம் வேண்டும். நீனா இத்தன்னா யானா இத்தன்னா வானா இம்மன் தமிழை பிரித்து எழுதுவது. நித்தியத்துவம் வேண்டும், சாகா வர வேண்டும் கேட்டான். கேட்கணும்னு நினைச்சு ஆரம்பிச்சான். நாக்கு மாட்டிக்கொண்டது. நித்திரத்துவம், நீ இத்து ஆனா இத்தன்னா வானா இம்மா. நித்திரத்துவம் அப்படின்னா என்ன, என்னது அப்படின்னா இன்னும் பாதி விட்டுட்டீங்க. தூக்கம்னு சொன்னீங்க, இன்னும் முதல் பாதி என்ன, நீலா துயரம் தூக்கம், தூங்கிக் கொண்டே இருப்பது. நல்லா கவனிங்க பாருங்க, தமிழ் எப்படி நம்முடைய தாய்மொழி தமிழ் மிகச் சிறப்பான வார்த்தைகளை அருமையாக சொல்லக்கூடியது. நித்திரத்துவம், மீளா துயரம், மீளா தூக்கம். மீளா துயரம்னா தூக்கம் நீங்காம இருக்குது. இது வந்து தூக்கம், தூங்கிக் கொண்டே இருப்பது. கும்பகர்ணன் நாடாணி நேற்று படித்த என்ன எழுந்திருக்கிற கேட்கிறோமா இல்லையா, பிள்ளைகளை கேட்போம். கும்பகர்ண மாதிரி குழந்தை விட்டு தூக்குறாங்க, சொல்றோமா இல்லையா. அப்படி நித்திரத்துவம் என்று சொன்ன உடனே கொடுத்துட்டேன், கொடுத்தாச்சு. தூக்கம் உடனே ஐயோ பிரம்மதேவா நாசமா போயிட்டேனே, இந்த சரஸ்வதி இப்படி வந்துட்டா என்ன, காப்பாத்துங்க ஐயா காப்பாத்துங்க. கொடுத்த வாரம் கொடுத்ததா சாங்ஷன் பண்ணியாச்சு, போ உனக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாச்சுன்னு சுப்ரீம் கோர்ட்ல சொன்ன உடனே ஒன்றும் பண்ண முடியாது. அதான் உச்ச நீதிமன்றம், அதுக்கு மேல கோர்ட்டே கிடையாது. சரியா போச்சு. ஜனாதிபதிக்கே போனா கூட சுப்ரீம் கோர்ட் சொன்னது சரிதா, தூக்க போடும், நோ அப்பீல், மேல்முறையீடு கிடையாது. பண்ண உடனே ஏதாவது கொஞ்சம் சலுகையாவது பண்ணுங்க ஐயா, நான் என்ன பண்ணுவேன், ஐயோ நான் என்ன பண்ணுவேன், என் வாழ்நாள் முழுதும் தூக்கமே முடிஞ்சு போடும் போல. சரி ரொம்ப பாவமா இருக்க, என்ன வேற புகழ்ந்து பேசியிருக்கிறாய், 6 மாதம் தூங்கி 6 மாதம் வீழ்ச்சி கொண்டு போ. நல்ல வேலை தலைக்கு வந்தது, தலைப்பாயோட போச்சுட்டான். எதனாலன்னா சரஸ்வதி விராட்சம் முக்கியம். இப்ப எதுல விட்டா சொல்லுங்க பார்க்கலாம், எதோ சொல்லாம ஆண்டாள் பாருங்க. இந்த அம்மா ஜோட கை தட்டி பார்க்கலாம், கவனிக்கணும். ஆண்டாள் வந்து, ஆண்டாளுடைய அப்பா யாரு, நடிகர் விஜய், ஜெயசுதாஸ், பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே, 143 உழைத்தால் வாழியே, திருப்பாவை 30 செப்பினால் வாழியன்னு ஆண்டாள். ஆண்டாளுக்கு என்ன தெரியுமா ஆசை இருங்க, நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த நான் அடுத்து சொல்றேன், ஒன்று முக்கியமான சொல்லிட்டு இந்த பங்குனியை பற்றி சொல்லிட்டு சொல்றேன். பங்குனி உத்திரத்துல, ஏன் பங்குனி உத்திரத்துல பகவான் ஈஸ்வரனும் பார்வதியும் திருமணம் செய்து கொண்டார்கள் தெரியுமா? ஒரு நாள் விளையாட்டா பார்வதி என்ன செய்தார், சிவபெருமானுடைய கண்களை முடிகிறார் பேச்சுட்டு இருக்கிற போது. அப்புறம் தான் உலகமே இருந்து போயிடுது. அப்புறம் கண்ணை திறக்கிறான், ஐயோ நான் தவறு செய்து விட்டேனே, ஒரு வினாடி ஸ்தம்பிச்சு போச்சே உலகமே. நீங்க இதுல பார்த்துக்கலாம், திருவிளையாடல்னு ஒரு சினிமா வந்தது. அதுல நான் அசைந்தால் அசையும், நான் பேசாம இருந்தா எல்லாமே அப்படியே நிற்கும். பார்த்துருக்கீங்க ஈஸ்வரனுடைய சக்தி. அப்படி உலகத்தை இயக்குவன் ஈஸ்வரன் தான் பண்ண. அந்த மாதிரி உலகமே ஸ்தம்பிச்சு போச்சு, என்னாலதான் இப்படி ஆச்சு. அதனால நான் பூலோகத்தில் பிறந்து தவறுக்கு மன்னிப்பு இருந்து உங்களையே நினைச்சு நான் வந்து சேர்றேன் அப்படின்னு. காஞ்சிபுரம் எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு, நகரேஷு காஞ்சிபுரம் 7 சிறந்த நகரங்கள்ல நம்ம பாரத நாட்டுல அந்த காஞ்சிபுரமும் ஒண்ணு. அந்த இடத்துல தவம் செய்ய வருகிறாள் யாரு, யாரு, பார்வதி. நீங்க அங்க ஒரு ஆறு இருக்கு, எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியல.
கம்பை ஆறுன்னு ஒரு கம்பா நதி, அந்த நதி தீரத்தில் உட்கார்ந்து ஈஸ்வரன் நினைச்சு பண்றார், ஈஸ்வரனே தியானிச்சு பண்றார். சிவோஜோ நாம ரூபாத்யாம் தேவியா சர்வமங்களா. சிவனை பற்றி சொல்லு, சிவனை சொல்லணும். எப்படி சொல்றது பாருங்க. சிவனுடைய பாடல்களை ஒன்று ரெண்டு சொல்லுமா நாம ஏதாவது? அம்மையே அப்பா, திரும்பி சொல்லலாம். அம்மையே அப்பா, அம்மையே அப்பா, அம்மையே அப்பா, ஒப்பிலாமணியே, அன்பினில் விளைந்த ஆரமுதே, பொய்மையை பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன், தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே, எம்மையே யான் உனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன், எங்களும் தருவது இனியே. பாடுறா பார்வதி. அந்த சிவலிங்கத்தை வச்சு வழிபாடு செய்கிறார். அப்ப வேணும்னே சிவன் என்ன பண்றார்? சோதனை பண்றார். பார்வதி பக்தியோடு தான் செய்யறாளா, அலட்சியமா செய்யறாளான்னு பார்க்கிறார். என்ன பண்றார்? பெரும் வெள்ளத்தை ஏற்படுத்துறார். இப்போ ஒரு நகைச்சுவையா ஒரு விஷயம் சொல்றேன். எங்க பக்கம்லாம் வெள்ளம் வந்து, உங்க பக்கம் வந்துதான் என்ன தெரியல. நான் அந்த ஏரி பகுதிகள் தான் இருக்கும், அதாவது ஏரியில எல்லாம் குடியிருப்பாங்க ஜனங்க. எங்க பக்கத்துல பார்த்துட்டு எங்க அப்பார்ட்மெண்ட் இருக்கிறதுல நான் லாஸ்ட்ல பின்னாடி உள்ளலாம் திடீர்னு வெள்ளம் வந்துருச்சு. சில பேர் அந்த ஏரியிலையும் மாடி வச்சிருக்கவங்க இருக்காங்க. இங்க இருந்தவங்க எல்லாம் மூழ்கி வெளியில போயிட்டாங்க. நான் ஒரு ஆள் தான் மாடியில இருந்து, நான் வந்து செய்தியாளர் ரிப்போர்ட்டராகவும் இருக்கேன், இந்த மாதிரி பணிகளும் செய்கிறேன், எல்லா பணிகளும் செய்யக்கூடிய ஆள், பத்திரிகையிலையும் இருக்கிறேன். அதனால அங்கிருந்து கண்காணிச்சுட்டு அவங்க கொடுக்குற சாப்பாடு சாப்பிட்டு ஒருத்தவங்க மாடிக்கு போகிறான். ரொம்ப வேடிக்கையான விஷயம் சொல்றேன். சிரிப்பு, நகைச்சுவை வேணும் வாழ்க்கையில, சிரிப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது. சிரிப்பாக என்ற ஒரு கதை சொல்றேன். சொன்ன உடனே நம்ம மாடிக்கு போனோம். ஹெலிகாப்டர்லேருந்து பொருட்கள் போடுறாங்க. இவன் கையை நீட்டான். அவன் பாவம் சொல்லி 10 மூட்டை அரிசியை ஒரு மூட்டையை தூக்கி போட்டான். குடிக்க போறான். அவன் ஹெலிகாப்டர்லேருந்து போடுறான். குடிக்க முடியுமா? அதை போட்ட உடனே குடிச்ச உடனே அவன் கை ஒடிச்சு. அந்த அரிசியாவது கிடைச்சுதான் போய் பக்கத்தில் இருக்க சாக்கடையில் விழுந்து போச்சு. கையும் ஒடிஞ்சு போச்சு. தண்ணியா இந்த தலையளவு தண்ணி. என்ன செய்யுது? ஐயோ குடிக்கிறான். அப்புறம் என்ன பண்றாங்க? போட்டை வர வச்சு அவனை கொண்டு போறாங்க. எப்படி பாருங்க. இன்னொரு நகைச்சுவையான சிரிப்பா கதை சொல்றேன். ரொம்ப வேடிக்கை. ஒருத்தர் ரொம்ப புத்திசாலி, எதில் வந்தாலும் அறிவாளியா இருப்பார். வீட்டுக்கு முன்னாடி பைக்கை நிறுத்திட்டு உள்ள போயிட்டேன். நைட்டு மறந்து சாலையை எடுக்காம போயிட்டேன். காலையில் வந்து பூட்டி இருந்தாலே உடச்சி எடுத்துட்டு போயிடலாம். இதை எடுத்து போயிட்டான் வண்டியை. எண்ணம் இவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்த்தாரு. ஒன்றும் நடக்கலை. 2 நாள் கழிச்ச உடனே என்ன பண்றதுப்பா, 2.5 லட்சம் ரூபாயில அப்பயும் சொன்னான், இந்த மாதிரி பேரம் ஓட்ட வேண்டிய வீடெல்லாம் தாத்தா ஓட்டலாமா வண்டிங்க. உன் பேரம் சொன்னான்னு 2.5 லட்சம் ரூபாய் வண்டி வாங்கி. டேய், உன் பேச்சை கட்டி 2.5 லட்சம் ரூபாய் வண்டி போச்சுன்னா போனா போகுது தாத்தா. என்ன உழைச்சா சம்பாதிச்சேன், புரோக்கர் வேலை பார்த்து ஏமாத்தி அவங்க தான் சம்பாதிச்சேன். அப்படியே போட்டு அம்பாள் அனுப்பிட்டா போ அப்படின்ட்டாப்ல. போயிட்டு வேம்புலி அம்மனை வேண்ட, அம்மா நீதான் எனக்கு தயவு பண்ணணும். என்ன ஆச்சரியம், வண்டி நிற்குது. உன்னை போய் திட்டினேன். ஏம்மா உன்னை போய் திட்டிட்டு வந்தேன், வாயில வந்து இதெல்லாம் திட்டினேன். உன்னை கும்பிட்டுட்டு போய் வண்டி வாங்கினேன். போராட்டத்துக்கு அச்சகர் பேர ஒரு 500 ரூபா கொடுத்தேன். மாலை வேற போட்டேன். அந்த மாலைக்காரன் வேற 300 ரூபா கொடுத்தேன். தேங்காய் பழம் வேற இதெல்லாம் பண்ணி, எலுமிச்சம்பழம் வேற வச்சு வண்டி வச்சேன். இவ்வளவும் பண்ணி வீட்டில் என் பொண்டாட்டிக்கிட்ட பாயசம் வேற வச்சு கொடுத்தேன். இப்படி பண்ணிட்டியாமா? போய் பார்க்குறாரு, வண்டி நிற்கும். மக்கா சக்தி வாய்ந்தவளா இருக்குது. அது மேல ஒரு சீட்டு வேற இருந்தது. எடுத்து படித்தேன். ஐயா, அவசரத்துக்காக இந்த பைக்கை எடுத்து போய்விட்டேன், மன்னித்துக் கொள்ளவும். செய்த தவறுக்கு நீங்கள் மன்னித்து விடுவீர்கள் என்று நினைக்கிறேன். புதுசா தனுஷ் படம் வந்திருக்குது. அந்த டிக்கெட் ஒரு 6 டிக்கெட் உங்க வீட்டில் இருக்கிறதுக்கு ஒரு 6 சினிமா டிக்கெட் வச்சிருக்கிறேன். ராத்திரி 10 மணி ஆட்டத்துக்கு நீங்க எடுத்து போய் சந்தோஷமா சினிமா பார்த்துட்டு அப்படியே டிஃபன் சாப்பிட்டுட்டு நைட்ல எல்லாம் கடை திறந்து வச்சிருக்கிறான் வேலைச்சேரி பக்கத்துல. ராத்திரி 2 மணி வரைக்கும் காதல் ஜோடிகள்லாம் அதெல்லாம் சாப்பிடுறது. நீங்களும் போய் சாப்பிட்டு வாங்க. அதுக்காக ஒரு 2000 ரூபாய் வேற வச்சிருக்கேன். ரொம்ப நன்றி ஐயான்னு 2000 ரூபாய் வேற. இப்படி ஒரு திருடன் இந்த கலியுகத்தில் இருக்கிறாங்க.
வேதாயுகம், துவாபர யுகம், கிருத யுகம், கலியுகம் உத்தி போச்சியா வந்து 2000 ரூபாய் டிக்கெட் வேற கொடுத்துருக்கான். அதுவும் வந்து தனுஷ் படம். ஐயோ ஐயோ புறப்படுங்க, இன்னைக்கு சமையல் வேலை மிச்சம். டேய் இதெல்லாம் பொறுப்பு எல்லாம் இப்போ வண்டி கிளம்பியாச்சு. வண்டி எடுத்தீங்கன்னா மீதி பேரெல்லாம் காலையோ ஆட்டோலையோ இல்லையோ போயிட்டாங்க. போயிட்டு வீட்டு ராத்து விட்டு நைட்டு 2 மணிக்கு வந்து பார்க்குறாங்க. பார்த்தா என்னாச்சு, வீடு பூட்டு உடஞ்சி இருக்குது. ஒரு ஜாமான் இல்லாமல் வண்டி வச்சு ஏற்றி போயிட்டான். உங்களுக்கு ஒரு சினிமாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவன் பேர் தெரியல, இந்த இலங்கை பாஷையில் இருப்பான், எம்எல்ஏவாக கூட ஞாபகம் இருக்கு. அவர் நடிகர். மாமி கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருக்கு மாமி, ஒரு காப்பி கொடுப்பீங்களா? உடனே காப்பி போட்டு வந்து, அம்பி என்னடா பண்ணிட்டு இருக்காய்? வீடு காலி பண்ணிட்டு இருக்கேன். அவங்க ஜட்ஜி எல்லாரும் காலி பண்ணி டெல்லிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டாங்க. அதனால தான் மாமி உங்கள் கையால் சாப்பிட்டா நல்லா போடுவீங்க, எங்கள் வீட்டிலலாம் அப்படி இருக்காது. சரிடா அம்பி, நான் போய் எடுத்துட்டு வரேன். ரொம்ப நன்றி மாமி, உங்களை மாதிரி இருந்தால் இந்த உலகமே முன்னேறணும் மாமி. போயிட்டான். மொத்த ஜாமானும் வண்டி வச்சு மொத்த ஜாமானும் எடுத்து போயிட்டாங்க. வீட்டில் இருந்து பார்த்தா எங்க அறிவு இருக்காங்க உங்களுக்கு? என்ன இருக்கா? அறிவு இருக்கான்னு கேட்கிறாங்க. யார் கேட்கறது? மனைவி கேட்கிறா. அறிவில்லாம இந்த காரியத்தை செய்திருக்கீங்களே அப்படின்னு. எதுக்காக சொல்றேன்னு கேட்டா, புத்தியை கொடுப்பவர் சரஸ்வதி, அறிவு. புத்தி இல்லாம எதையும் செய்ய முடியாது. அந்த புத்திக்காக ஒரு விஷயம் சொல்ல போறேன். எதுல நிறுத்தின உங்களுக்கு? எதுல நிறுத்தின ஞாபகம் இருக்கா? எந்த கதையில? ஆண்டாள் கதை. ஆண்டாள் கேட்கிறா, அவங்க அப்பா பெரியாழ்வார், அவர் பெற்றெடுக்கல. இது நல்ல ஒரு விஷயத்தை கவனிங்க. திருமணத்திலேயே ஏன் அந்த விஷயம் எல்லாம் சொல்றேன்னு கேட்குறீங்க? பெருமாளுடைய மனைவி பேரு என்ன? நாராயணனுடைய மனைவி பேரு தமன்னா. பெருமாளுடைய பேர் தெரியாது, மனைவி பேர் லட்சுமி, மகாலட்சுமி. தெரியுதா? மகாலட்சுமி மாதிரியே நாமும் பகவானுடைய மனைவியா இருக்கணும் நினைக்கிறது யாரு? பூமாதேவி. யார் நினைக்கிறது? பூமாதேவி. இப்ப நல்ல விஷயத்த சொல்ல போறேன். ஏன்னு கேளுங்க, நமக்கு சாப்பாடு கொடுக்கறது, நம்ம வாழ வைக்கிறது, நம்ம இருக்க வைக்கிறது யாரு? எல்லாத்துக்கும் காரணம் யாரு? யாரு யாரு சொல்லுங்க? பூமாதேவி தான். அப்படி பூமாதேவியை வணங்குறோம். பார்த்துருக்கீங்க? பூமாதேவி தான் பஞ்சபூதம், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். 5ம் அதுல முக்கியமானது பூமி. உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்றேன் பாருங்க. தசாவதாரம் கேள்விப்பட்டிருக்கீங்க? என்னென்ன அவதாரம் இருக்கா தெரியுமா? மச்சாவதாரம், குருமாவதாரம், வராக அவதாரம், அப்புறம் மாமி சொல்லலாமே, வரிசையா சொல்லணும். குருமாவதாரம், வராக அவதாரம், வாமன அவதாரம், நரசிம்ம அவதாரம். நல்லா கவனிங்க, கேட்டுக்கணும். திருப்பி பரீட்சை வைக்க போறேன், சொல்லாதவங்களாம் ஃபெயில் ஆகிடுவேன். 5ஆம் கிளாஸ்ல இருக்க வேண்டியதான். யார் வேணாலும் காலேஜுக்கு போக முடியாது. மாமி சொல்றது கவனிங்க. மச்சாவதாரம், குருமாவதாரம், வராக அவதாரம், வாமன அவதாரம், நரசிம்ம அவதாரம், பரசுராமர் அவதாரம், அப்புறம் பலராமர் அவதாரம், ராமர் அவதாரம், கிருஷ்ணாவதாரம், கல்கி அவதாரம். யாராவது திருப்பி சொல்லுங்களா? மாமி சொன்னதை தைரியமா எழுதி சொல்லுங்க பார்க்கலாம். பயப்படக்கூடாது. பெண்கள் நீங்கள்லாம் நம்முடைய ஜனாதிபதி பெண்ணாக இருக்கிறார், நம்முடைய முதல்வராக ஜெயலலிதா இருந்திருக்காங்க. பயப்படக்கூடாது. சபையில தைரியமா பேசணும். நீங்களாம் பெரிய பெரிய பதவிக்கு வரணும். குழந்தைகளை பிடிக்க வைக்கணும். சாதாரணமா இருக்கக்கூடாது. நம்முடைய அர்ச்சகர்கள் எல்லாம் வணங்கணும். ஏன்னு கேட்டா, இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை எல்லாம் ஏற்பாடு செய்து உங்களை எல்லாம் அறிவுபூர்வமாக, ஆக்கப்பூர்வமாக செயலாற்றல் செய்யக்கூடிய விதமாக உங்களை எல்லாம் மாற்றிக்கொண்டிருக்கிறார் நம்முடைய அர்ச்சகர். தெய்வத்தின் பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர். அவர் வயதிலே இருந்தவர், இளைவராக இருந்தாலும் நான் வணங்குறேன். ஏன்? நம்மை போலவெல்லாம் ஒன்று சேர்க்கிறார். அதனால்தான் பூமாதேவியை வணங்கணும். பூமாதேவிக்கு ஒரு ஆசை. அந்த பூமாதேவி தான் ஆடி மாதம் ஆண்டாளாக அவதரிக்கிறார். அந்த ஆண்டாள் பூமாதேவிக்கு என்ன ஆசை தெரியுமா? இந்த மகாலட்சுமி போலவே அந்த இடத்துல நாம இருக்கணும். உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல், முயற்சி உடையார் நிகழ்ச்சி அடையார். முயற்சி இல்லாதவங்களுக்கு எதுவுமே வராது. முயற்சி இருக்கணும். அப்படி அந்த ஸ்தானத்தால் இன்னொன்னு பகவான் கேட்கிறார். அந்த நாள் தான் ஆண்டாளா இருக்கிறார்கள்.
சரி நான் முடிச்சு இன்னும் 2 நிமிஷம். அப்படி பூமாதேவி தான் ஆண்டாள், ஆண்டாள் தான் லட்சுமி. அவருடைய இதுதான் ஆண்டாளுக்கு ஆசை நிறைவேறிச்சா கங்கன் மன்னார திருமணம் செய்து கொண்டிருக்கார். திருமணம் செய்து கொண்டால் பகவானையும் அடையணும். நாம கூட என்ன இருக்கணும் தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட வயது, அதுதான் இல்லற வாழ்க்கை, தானாவே முடிச்சிடும். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்தபடி பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சன்னியாசம். போன உடனே தெய்வத்தை நாடி போகக்கூடியது. அதை கணவன்மார்கள் தடை செய்யக்கூடாது. அந்த நிலை வந்துடும், பக்குவ நிலை, மெச்சூரிட்டி என்று சொல்றது. அப்படி அந்த ஆண்டாள் சின்ன வயதிலேயே 14 வயசு தான் இருந்தார் இந்த அம்மா. பெரியாழ்வார் பார்க்கிறார், கடவுளை அடைய முடியுமான்னு. அடைவதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பகவானை கேட்கிறேன், ஏன்னா 2 நிமிஷம் குங்கும அர்ச்சனை முடிஞ்ச உடனே மறுபடியும் தொடர்றேன். முக்கியமான விஷயம் பங்குனி உத்திரம், இன்னும் நிறைய விஷயம் சொல்ல போறேன். அப்படி இந்த சுவையான விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். ஆண்டாள் கேட்கிறார், யாரை கேட்கிறார்? பகவானுடைய பெருமாளுடைய 2 பக்கமும் 2 கையில இருக்கும். என்ன தெரியுமா? எந்த கையில என்ன இருக்கும்? வலது கையில என்ன இருக்கும்? ரைட் ஹேண்ட் சக்கரம், இங்க சங்கம். அதை நினைவு வச்சுக்கிறதுக்கு சுலபமான வழி எங்க பாருங்க. ஓ, இந்த மெமரி பவர் இருக்க, நினைவாற்றல், சிலதெல்லாம் சொன்ன இன்னொன்று சொன்னீங்கன்னா தான் ஞாபகம். அப்பதான் நிறைய ஆங்கில வார்த்தைகள், தமிழ் வார்த்தைகள், சம்ஸ்கிருத வார்த்தைகள், தெலுங்கு தெரிச்சுனா எவருனா தெலுங்கு தெரிச்சுனாமா? தெலுங்கு தெரிச்சுனா உண்டாரா? లేదు, ఎవరు లేదు. తిరుపతికి వెళ్ళిపోతే జరగండి చెప్తుంది. நகருங்க எல்லா மொழியும் கற்றுக்கணும். சரஸ்வதி என்னென்ன மொழியை சொல்லிக் கொடுக்குறாங்க அதெல்லாம் பெரிய ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஒரு வாரம் பாருங்கன்னா எல்லாம் நானா வந்துடும், சூழ்நிலை தான். அப்படி பெருமாள் கிட்ட கேட்கிறார். யார்கிட்ட கேட்கிறா? தப்பா ரைட்டா நான் சொல்றது? தப்பு. சங்கு கிட்ட கேட்கிறார். என்ன கேட்கிறீங்க சங்கே? எப்ப பார்த்தாலும் பகவானுடைய வாயே சுவத்தி நிற்கிறியே, அந்த சுவையை கொஞ்சம் சொல்ல. உதடுல உங்களுக்கு நான் சொல்லக்கூடாது. இளமையில திருமணம் செய்தவர்கள் உதடு சுவைக்கிறது, கட்டி பிடிச்சிக்கிறது எல்லாம் உண்டு, பார்த்துருப்பீங்க. அப்புறம் அதே ஒரு 3 வருஷம் ஆச்சுன்னா வேற வேலை இல்லை, என் நேரமும் என் பக்கத்திலேயே இருக்கு, போய் வேலை வெட்டிய பார்க்காத, பெரிய தலைவலி பிடிச்சாங்க, சொல்றமா இல்லையா? அப்ப மோகம் 30 நாள், ஆசை 60 நாள் ஆயிடும், வெறுப்பு. அப்படி இருக்கக்கூடாது. தாம்பத்தியம் நீண்ட நாள் இருக்கணும். மனைவி கூப்பிடுறாங்கன்னா கை காலை அமைக்க விடுறது, ஏதோ ஒன்று வழின்னா தேய்ச்சி விடுறது, வெந்நீரை கொண்டு வந்து கொடுக்குறது, காய்கறிகள் வெட்டி கொடுக்குறது, சின்ன சின்ன பணிகள்லாம் செய்து கொடுக்கணும். அதனால இதோட முடிச்சு போறேன். அடுத்து குங்கும அர்ச்சனை பிறகு அந்த சங்கு கிட்ட கேட்கிறா, என்ன சுவையை சொல்லேன்? கருப்பூரம் நாருமோ, கமலப்பூ நாருமோ, திருப்பவள செவ்வாய் தான் தித்தி திருக்குமோ, மறுப்பசித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாய் வெண்சங்கே. தொடரும் இடைவேளை. குங்கும அர்ச்சனை முடிச்ச உடனே நல்ல கதை சொல்ல போறேன். சந்தோஷம். நல்ல அருமையாக ஒரு சொற்பொழிவுக்கு இடையில இப்போ இந்த குங்கும அர்ச்சனை நல்ல ஃப்ளோ நல்லா போயிட்டு இருந்தாரு. இருந்தாலும் நல்ல விறுவிறுப்பா இருக்கிற சமயத்துல ஒரு சின்ன பிரேக் வந்த பிறகு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாகும். அது மேல டிவியில விளம்பரம் திடீர்னு கையை விளம்புற மாதிரி போவான், டக்குன்னு விளம்பர இடைவெளிக்கு பிறகு சரி என்ன பண்ண போறாரு தெரியல அப்படின்ற மாதிரி இப்போ சஸ்பென்ஸ்ல நிறைய விட்டுருக்காங்க. இந்த சஸ்பென்ஸ் இந்த குங்கும அர்ச்சனைக்கு பிறகு தொடரும். என்ன கதை சொல்ல போறாரு அப்படின்ற விஷயம் எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சுக்லாம் பரதரம் பிள்ளையார் கூட்டிக்கோங்க. சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்ன வசாந்தயே ஓம். சொல்லுங்க. வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபா
நிர்விக்னம் குருமே தேவா சர்வ காரியேஷு சர்வதா எல்லாம் அல்ல வேழமுகத்து விநாயக பெருமான் திருவருள் துணை கொண்டும் குருவருள் துணை கொண்டும் எல்லாம் வந்து குலதெய்வத்தை மனதாக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எங்களது குலதெய்வங்கள் பரிபூரண திருவருள் துணை கொண்டும் அருள்மிகு அன்னை சாந்தஸ்வரூபிணி வேம்பிலி அம்மன் திருவருளாலும் நிகழும் குரோதி வருடம் பங்குனி மாதம் தேய்பிறை சப்தமி திதி கேட்டை நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை கூடிய சுபயோக சுபதினத்தில் வேம்புலி அம்மன் ஆலயத்தில் நடைபெறக்கூடிய குங்கும அர்ச்சனை நல்லபடியாக நடந்திடவும் நாங்களும் எங்களது குடும்பத்தினர் குற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று நீண்ட ஆயுளோடு வாழ்ந்திடவும் சுமங்கலிகள் தீர்க்க சுமங்கலிகளாக பல்லாண்டு காலம் வாழ்ந்திடவும் எங்களது தொழில் வியாபாரம் உத்தியோகம் அனைத்தும் சிறந்த லாபத்தோடு நல்ல முறையிலே நடைபெற்றிடவும் எங்களது குழந்தைகள் கல்வி கேள்வி ஞானத்தில் உயர்ந்த நிலையில் இருந்திடவும் தேர்வு காலத்தில் நல்ல நினைவாற்றலோடு தேர்வுகள் எழுதி நல்ல உயரிய உரிய மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றிடவும் எங்களது குடும்பமானது இப்பூ உலகில் சூரிய சந்திரர் பிரவேசிக்கும் காலம் வரையில் வாழையடி வாழையாக தழைத்தோங்கிடவும் திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் திருமண பாக்கியம் கைகூடவும் குழந்தை செல்வத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைத்திடவும் இந்த ஆலய வளர்ச்சியிலும் ஆலயத்திற்கு உடலாலும் மனதாலும் சொற்களாலும் அனைத்து வித உபயங்களும் செய்யக்கூடிய உபயதாரர்கள் அனைவரும் எல்லா நலன்களும் எல்லா வளங்களும் பெற்று வாழ்ந்திடவும் எங்களது புண்ணிய பாரதம் புகழோங்கி மேலான நிலையிலே இருந்திடவும் எங்களாலான சக்திக்குட்பட்டும் பக்திக்குட்பட்டும் இந்த பிரார்த்தனையை குங்குமர்ச்சனையை செய்கின்றோம். ஓம் சொல்லி அந்த பிள்ளையாருக்கு ஒரு பூவா அர்ச்சனை பண்ணிட்டே வாங்க. ஓம் சுமுகாய நமஹ, ஓம் ஏகதந்தாய நமஹ, ஓம் கபிலாய நமஹ, ஓம் கதகர்ணிகாய நமஹ, ஓம் லம்போதராய நமஹ, ஓம் விகடாய நமஹ, ஓம் விக்னராஜாய நமஹ, ஓம் விநாயகாய நமஹ, ஓம் பிரம்மகேதவே நமஹ, ஓம் கணாதக்ஷாய நமஹ, ஓம் பாலச்சந்திராய நமஹ, ஓம் கஜானனாய நமஹ, ஓம் வக்ரதுண்டாய நமஹ, ஓம் சூர்பகர்ணாய நமஹ, ஓம் ஹேரம்பாய நமஹ, ஓம் ஸ்கந்தபூர்வஜாய நமஹ, பக்தவிக்ன விநாசகாய நமஹ, மகாகணபதயே நமஹ, செல்வ விநாயக சுவாமினே நமஹ. நானாவித பரிமளபத்திர புஷ்பாணி சமர்ப்பயாமி. கையெடுத்து நான் வணங்கிக்கோங்க. நான் சொல்லுங்க. எல்லா வளத்தோடும் என்றும் நலம் பெறவே வல்லாய் திருமகளே மகாலட்சுமியே வந்திடுக, வேம்புலி அம்மன் தேவியே வந்திடுக, சொல்லாலே பாடி பரவுகிறோம் பால் போல எங்கள் மனையில் கூடி வருவாய் குழைந்து. இப்ப குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு வருவாங்க. ஓம் பிரகிருதியை நமஹ, ஓம் விகிருதியை நமஹ, ஓம் வித்யாயை நமஹ, ஓம் சர்வபூதஹித பிரதாயை நமஹ, ஓம் ஸ்ரத்தாயை நமஹ, ஓம் விபுத்தியை நமஹ, ஓம் பரமாத்மிகாய நமஹ, ஓம் வாச்சே நமஹ, ஓம் பத்மாலயாய நமஹ, ஓம் பத்மாயே நமஹ, ஓம் சுசயே நமஹ, ஓம் ஸ்வாஹாயே நமஹ, ஓம் ஸ்வதாயே நமஹ, ஓம் சுதாயே நமஹ, ஓம் தன்யாயே நமஹ, ஓம் ஹிரண்யே நமஹ, ஓம் லக்ஷ்மியே நமஹ,
ओम नित्यपुष्टाय नमः ओम विभावर्ये नमः ओम आदित्ये नमः ओम दीप्ते नमः ओम दीप्ताय नमः ओम वसुधाय नमः ओम वसुधारिणे नमः ओम कमलाय नमः ओम कांताय नमः ओम कामाय नमः ओम क्रोधसंभवाय नमः ओम अनुग्रहप्रदाय नमः ओम बुद्धये नमः ओम अनगाय नमः ओम हरिवल्लभाय नमः ओम अशोकाय नमः ओम अमृताय नमः ओम दीप्ताय नमः ओम लोकशोकविनाशिन्ये नमः ओम धर्मनिलयाय नमः ओम करुणाय नमः ओम लोकमात्रे नमः ओम पद्मप्रियाय नमः ओम पद्महस्ताय नमः ओम पद्माक्षे नमः ओम पद्मसुन्दर्ये नमः ओम पद्मोद्भवाय नमः ओम पद्ममुखे नमः ओम पद्मनाभप्रियाय नमः ओम रमाय नमः ओम पद्ममालाधराय नमः ओम देव्ये नमः ओम पद्मिन्ये नमः ओम पद्मकन्दिन्ये नमः ओम पुण्यकान्ताय नमः ओम सुप्रसन्नाय नमः ओम प्रसादाभिमुख्ये नमः ओम प्रभाय नमः ओम चंद्रवदनाय नमः ओम चंद्राय नमः ओम चंद्रसहोदरी नमः ओम चतुर्भुजाय नमः ओम चंद्ररूपाय नमः ओम इंद्राय नमः ओम इंदुशीतलाय नमः ओम आकाशजनन्ये नमः ओम पुष्ट्ये नमः ओम शिवाय नमः ओम शिवकर्ये नमः ओम सद्ये नमः ओम विमलाय नमः ओम विश्वजनन्ये नमः ओम पुष्ट्ये नमः ओम दारिद्र्य नाशिन्ये नमः ओम प्रीति पुष्करण्ये नमः ओम शांताय नमः ओम शुक्लमाल्याम्बराय नमः ओम श्रिये नमः ओम भास्कर्ये नमः ओम बिल्वनिलयाय नमः ओम वरारोहाय नमः ओम यशस्विने नमः ओम वसुंधराय नमः ओम उदारांगाय नमः ओम हरिण्ये नमः ओम हेममालिन्ये नमः ओम धनधान्यकर्ये नमः ओम सिद्धये नमः ओम सत्रेण सौम्याय नमः ओम सुप्रदाय नमः ओम निर्वेशमकदानंदाय नमः ओम वल्लक्ष्मी नमः ओम वसुप्रदाय नमः ओम शुभाय नमः ओम हिरण्यपुराकाय नमः ओम समुद्रधनयाय नमः ओम धैर्याय नमः ओम मंगलाय नमः ओम विष्णु अक्षस्थलस्थिताय नमः ओम विष्णुपत्ये नमः ओम प्रसन्नाक्षे नमः ओम नारायण समाश्रिताय नमः ओम दारिद्र्यध्वंसिन्ये नमः ओम देव्ये नमः ओम सर्वभूतभावारिण्ये नमः ओम नवदुर्गाय नमः ओम महाकाल्ये नमः ओम ब्रह्म विष्णु शिवात्मिकाय नमः ओम त्रिकालज्ञानसम्पन्नाय नमः ओम भुवनेश्वरी नमः ओम महालक्ष्मी नमः ओम वेङ्गुलीं देविने नमो नमः ओम कुङ्कुमार्चनं समर्पयामि समस्तोपचारान् समर्पयामि ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति அம்மா எல்லாருக்கும் வணக்கம். இப்போ அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை, இப்போ வர ஞாயிற்றுக்கிழமை ஹோமம் வந்து 6 மணிக்கு துவங்கும். பேர் யாரெல்லாம் சங்கல்பம் கொடுத்துருக்கீங்க ஒரு 10 நிமிஷம் முன்னாடி கொடுத்துருக்கேன். அதே போல் நமது ஆலயத்துக்கு வழிபாடுகள்லாம் தொடர்ந்து நடக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் உபகாரங்கள் தேவைப்படுது. தொன்னை வந்து நமக்கு பிரசாதம் கொடுக்கறதுக்கும் தேவைப்படுறது. அதே போல் குங்குமார்ச்சனை பூஜை நேரத்துலையும் விநாயகர் பூஜை பண்ணும்போதும் நம்ம பயன்படுத்துகிறோம். அதனால் தொன்னை வந்து எக்ஸஸாக இருக்கிறது நல்லது. அதனால் தொன்னை கொஞ்சம் கட்டி வரவங்களை வாங்கி கொடுங்க. அதே போல் நல்லெண்ணெய் இப்போ முன்னாடி விட இப்போ நல்லெண்ணெய் வந்து நம்ம தினசரியாகவே அம்மாவுக்கு வந்து செக்கு நல்லெண்ணெய் இல்லைன்னா அம்மாவுக்கு நல்லெண்ணெய், இந்த நல்லெண்ணெய் தான் அம்மனுக்கு சாப்பிட்றோம். இப்போ நீங்கள் முன்னாடி இருக்கிறத பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரெகுலராகவே நம்ம என்ன சாப்பிட்றோம் அது அடியார்கள் கொடுக்கறது தான். அது யார் முடியுமோ தொடர்ந்து கொடுங்க. அதே போல் இந்த 48 நாள் வைபவம்ன்றது இந்த மாதம் 31ஆம் தேதியோட நிறைவடையுது. இது ஒரு நல்ல விஷயம், நல்ல தொடக்கமாக இருந்தது. போன ஆண்டை விட இந்த ஆண்டு வருஷாபிஷேகம் அடியார் பெருமக்களுடைய நல்ல அவங்க எல்லாருடைய கைங்கரியமும் சிறப்பாக இருந்தது. அதனால் நல்ல முறையில் நடத்த முடிஞ்சுது. இன்னும் அடுத்த வருஷமும் நல்லா நம்ம சிறப்பாக செய்வோம். மீதி இருக்கிற நாட்கள் இப்போ வந்து இன்னைக்கு 37வது நாள் அந்த மாதிரி இருக்குது. இன்னும் கம்மி நாட்கள் தான் இருக்குது. ஒரு வாரம் 10 நாள் தான் இருக்குது. அதனால் அபிஷேகம் யாராவது கொடுக்கணும்னு தெரியப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த நல்ல நாளில் அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. இந்த அபிஷேகத்தில் இருக்கக்கூடிய அந்த நிதியை வச்சு தான் நம்ம வந்து மாலை நேரங்களில் மற்ற விஷயங்கள் பூஜைகள் இதெல்லாம் பண்ணுறதுக்கு உபகாரமாக இருக்கும். அதனால்
முடிஞ்ச அடியார் பெருமக்கள் இந்த நல்ல நாட்களில் அபிஷேகத்தை கொடுங்க. அதே போல் ஏற்கனவே சொன்னது தான், ரெக்வஸ்ட்டு தான், நம்ம செப்பலை எல்லாரும் லைனாக விடுவோம் கோயிலுக்குள்ள, அங்கங்கே விடாமல் ஒரே மாதிரி விட்டால் நல்லாயிருக்கும். அதனால் உள்ள வரைச்ச ஓம் சக்தி பராசக்தி எல்லாரும் அப்படியே இருங்க. நம்ம தீபாராதனை அப்புறம் தாம்பூலம் தீபாராதனை முடிஞ்சதுக்கு அப்புறமா ஐயாவுடைய சொத்து போயிடணும். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. தீபாவளி ரெடி பண்ற வரைக்கும் நம்ம அம்பாள் மேல போட்டு துதிப்போம். இந்த மாதிரி இன்னும் சில நாட்களே உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால அந்த சில நாட்கள் மட்டுமே இப்போது இந்த உண்டியல் இதில் நம்மளான அன்னதான கைங்கரியத்தை பிரசாதம் தினசரி இதாக தேவைப்படுது. நம்மளான முடித்தல் செய்வோம். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. ஓம் சர்வமங்கல மங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரம்பகே கௌரி நாராயணி நமஸ்துதே. ஆத்தாளை எங்கள் பிராமவல்லியை அங்கமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவியரங்கள் காத்தாளை அங்கையில் பாசாங்க சுமன் கருத கொல்லும் போட்டாளை முத்தமே தொழுவார்க்கு ஒப்பீங்கமில்லையே. ஓம் வேம்புலி அம்மனை தொழுவார் தொழுப்பீங்கமில்லையே. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. ஓம் போர் பகவஸ்வஹா தஸ்ஸவசரவரம் போதமுஸ்தீமஹி भूयोधनप्रबोधया देवसवितमसूया सत्यमुक्तेन बलहंगया भगवः मुखः प्रसन्नमस्ति. ओम नमो प्राणाय स्वाहा भानाय स्वाहा विहानाय स्वाहा समानाय स्वाहा उदानाय स्वाहा विश्वानाय स्वाहा ब्रह्मणे स्वाहा. ओम देवीलम्मन्त्रे नमः. ओम नमो ब्रह्मा नवेधयामि निवेदानन्दरमात्रं समर्पयामि. मध्ये मध्ये अमृतपाने समर्पयामि. देवभवस्वरा देवी बलहमाय सनागवल्लिकलै संकर्पूरा प्रेम संयुक्तं ताम्बूलं मुदिकेन्द्रां कर्पूरताम्बूलं समस्तविधानां समर्पयामि. எல்லாம் தரும் அந்த ரெண்டவருக்கு மனம் தரும் செங்கோரால் அபிராமி கேட்டங்களே வேம்பிலியம் வந்தேவியின் அருட்கங்களே. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. ஓம் காத்யாயனாய
विद्महे कन्याकुमाराय धीमहि तन्नो विद्युत् प्रचोदयात्। सूतरोत्तम जगन्माता सूतरोत्तम जगत्पिता सूतरोत्तम जगत्तात्रि सूतराय नमो नमः। ओम शक्ति शरणमम्मा ताये शरणमम्मा शरणमम्मा ताये शरणमम्मा देविये शरणमम्मा शरणमम्मा ताये शरणमम्मा शरणमम्मा ताये शरणमम्मा शरणमम्मा ताये शरणमम्मा। ओम शक्ति திருமணம்னு சொல்றாங்க. பங்குனி உத்திரம் இந்த மாதமே கல்யாண மாதம், திருமண மாதம். திருமணம் என்பது நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் இல்லையா? சிவன் பார்வதி திருமணம் பார்த்தீங்க சொன்னேன். முருகன் தெய்வானை, அடுத்தது ஆண்டாள் ரங்கமன்னார் திருமணம். இப்படி திருமண மாதமா இருக்கு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் பாருங்க. நம்ம எல்லாம் ஆணாகவோ பெண்ணாகவோ படைச்சிருக்கார் கடவுள் இல்லையா? முழுமையா படைச்சிருக்காரு. நீங்க ரயில் பிரயாணத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். யாரு என்ன பேரு? திருநங்கைகள்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அந்த திருநங்கைகள்லாம் கள்ளக்குறிச்சின்னு ஒரு ஊர், விழுப்புரம் தாண்டி சேலத்துக்கு போற வழியில கூத்தாண்டவர் கோயில். யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? போயிருக்கீங்களா? யாரும் போயிருக்க மாட்டீங்க. நான் எல்லா இடத்துக்கும் போய் ஆகணும். அதனால கன்னியாகுமரியும் ஒன்று தான், டெல்லிக்கும் ஒன்று தான். அதனால போகிறேன். அந்த விஷயத்தை சொல்கிறேன். ரொம்ப அருமையான வில்லிபுத்தூரார் பாரதம். எங்கேயுமே நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. கூத்தாண்டவர் கோயில்னு பேர். அங்கே என்ன பலி கொடுப்பாங்க தெரியுமா? இல்லை, கூத்தாண்டவர் கோயில் ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கும். அங்கே என்ன சுவாமி பேர் தெரியுமா? இப்போ நான் சொன்னேன் அதான் கூத்தாண்டு சொல்லியிருந்தேன். கவனிக்க நம்முடைய மனம் கவனம் வந்து அப்படியே நேரம் என்ன ஆகும், அது என்ன ஆகும், யாருமே மனதை கட்டுப்படுத்த முடியாது. முடியுமா?
சிங்கம் புலியை கட்டுப்படுத்திடலாம், நெருப்பை வேக வச்சு கட்டி கட்டியா சாப்பிட்டுடலாம், கரடி அடைக்கலாம். ஆனா மனம் இங்கிருந்து அமெரிக்காவுக்கு போகும், பேரன் இருக்கிற சுவிட்சர்லாந்துக்கு போகும். வேற என்ன பண்ணிட்டு இருக்கான் சுவிட்சர்லாந்துல கேட்க மறந்துட்டமே அவனை. இங்கிருந்து உடனே நாளைக்கு என்ன பண்ணலாம், எந்த விமானத்தை பிடிக்கலாம், எந்த பஸ்ஸுக்கு போகலாம், மனத்தை கட்டுப்படுத்தவே முடியாது. அதான் கூர்மோங்கா நிச சர்வசக இந்திரியானியே இந்தியாத்தியோக லட்சிய பிரஞ்சா பிரதிஷ்டிதானா. மனதை எப்படி கூர்மம்னா என்ன அதுக்கா தெரியுமா? மாமி சொல்லலாமே. கூர்மம்னா கூர்ம அவதாரம். என்னது கூர்மம்? ஆமை. பராகம்னா பன்றி, பயம் வேண்டாம். மச்சம்னா மேல புள்ளி புள்ளியா இருக்குமே மச்சம், மீன். மச்ச சிலது இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். நான் சொல்ற மாதிரி மச்சாவதாரம், கூர்மாவதாரம், வராகாதாரம் அவதாரம். நீங்க நல்லா இந்த ஆண்டாள் பத்தி சொன்ன இல்லையா, இந்த தசாவதாரமும் வைகுண்ட லோகத்துல போய் நடக்கல. நல்ல ஒரு தானே வைகுண்டம் இல்ல, கைலாயத்தில் நடக்கல. எங்க நடந்தது? பூமி தான் முக்கியம். பூமியில வந்துதான் கிருஷ்ணர் பிறந்தார், பூமியில வந்துதான் ராமர் பிறந்தார், பூமியில வந்துதான் பரசுராமர் பிறந்தார். அப்ப இது மேன்மையானதா அது மேன்மையானதா? நாமெல்லாம் இதுதான் மேன்மையானது இல்லையா? அதனால்தான் தொண்டரடி பொடியாழ்வார் சொன்னார், நான் இந்த பூலோகத்திலே இருக்கிறேன், எனக்கு வைகுண்டம் வேணாம். இந்த பாட்டு உங்களுக்கு அந்த பாசுரம் சினிமா பாட்டு இல்லை, பாசுரம்னு சொல்றோம். பான்னா பாட்டு, சுரம்னா சுரத்தோட. நம்ம சுவாமி பாடினாங்க பாருங்க அம்பாளை பத்தி, நீ கேட்க மை மறந்துடுறோம் இல்லையா, ராகத்தோட பாடுறது. பாட்டும் பரதம்னா என்னன்னு சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு தெரியுமா? பரதநாட்டியம் பார்த்துருக்கீங்க. பரதம்னா என்ன தெரியுமா? பாரத இருக்க, பான்னா பதத்துக்கு ஏற்றவாறு, பாட்டினுடைய பதத்துக்கு ஏற்றவாறு ரதம் போல தம் பிடித்து மேடையை சுற்றி சுற்றி ஆடுவதுதான் பரதம். ஞாபகம் வச்சுக்கோங்க. பரதநாட்டியம் அதான். நம்ம நாட்டில் மட்டும்தான் அது இருக்கு. அமெரிக்காவில் போய் அந்த வெள்ளக்காரமாவது பரதநாட்டியம் ஆடி பார்த்துருக்கீங்களா? முடியாது. உடலை வளைத்து கிளைத்து எல்லாம் செய்யக்கூடிய ஆற்றல் ஆயக்கலைகள்ல பரதநாட்டியம். அப்படி இந்த கூத்தாண்டவர் கோயிலை பத்தி சொன்னேன். எல்லா தசாவதாரமும் இங்கதான் நிகழ்ந்தது. தொண்டரடி பொடியாழ்வார் அதுதான் பாடினார். எனக்கு இந்த இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் தேவேந்திர வேலை கொடுத்தா கூட எனக்கு வேண்டாம், ஜனாதிபதி வேலை கொடுத்தாலும் வேண்டாம். அந்த பாசுரத்தை சொல்லுவோமா? சொல்லிட்டு கூத்தாண்டவர் சொல்றேன். பச்சைமா மலை போல் மேனி சொல்ல முடியுமா? எல்லாருக்கும் கஷ்டமா இருக்குமா? நானே சொல்லிடுறேன். பச்சைமா மலை போல் மேனி அவளவாய் கமலச்சங்கன் அச்சுதா அமரரேரே ஆயுதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை வெறினும் வேண்டேன் கங்கமான. இந்த உலகமே போரும், உலகத்துல எல்லாமே இல்லையா? இறைவன் படைத்த உலகையெல்லாம் மனிதன் ஆளுகின்றான். இறைவன் படைத்த இந்த உலகையெல்லாம் மனிதன் ஆளுகின்றான். மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் யார் இருக்கிறது? இறைவன் வாழ்கின்றான். நம்ம இந்து மதம், இந்து மதத்தினுடைய மேன்மை பார்க்க நல்ல புரிதாமா உங்களுக்கு நான் சொல்றது? நம்முடைய நாம் என்ன பண்றோம்? அவன் பகவான் படைத்த உலகத்தை நாம் அனுபவிக்கிறோம். திராட்சையை சாப்பிட்றோம், ஆப்பிளை சாப்பிட்றோம், எல்லாம் சாப்பிட்றோம், கொய்யாவை சாப்பிட்றோம், அல்வாவை சாப்பிட்றோம், எல்லாமே. எங்கேயாவது சிவபெருமான் நம்ம கொண்டு போகிற அல்வாவை சாப்பிடுவாரா? நாளையிலேருந்து கோயிலுக்கு நாம எதையும் எடுத்துன்னு வர மாட்டோம். கொண்டு வருமா? விநாயகர்கிட்ட போய் கொய்யா பழத்தை வச்சுன்னு டப்பக்குன்னு சாப்பிட்டுட்டாங்க. அப்புறம் பாருங்க, ஒரு முக்கியமான கேள்வி கேட்க போறேன், நல்லா கவனிங்க. ஏன் வெத்தலை பாக்கு வச்சு கொடுக்குறது சுவாமிக்கு படைக்கிறோம்? மா இலை, கொய்யா இலை, தென்னை இலை, ஓலை இதெல்லாம் வைக்காம வெற்றிலை, சுண்ணாம்பு, பாக்கு எதுக்கு வைக்கிறோம் தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? சிவபெருமான் என்ன கலரு? சகப்பு, செம்மேனியன், சிவப்பானவன், சிவந்தவன். பார்வதி பச்சையானவன், கிரீன். அப்ப சுண்ணாம்பு போட்ட ஒரு பாட்டு, சினிமா பாட்டு உங்களுக்கு தெரியும். என்ன பாட்டு? சுண்ணாம்பு போட்டா சிவக்கும். என்ன பாட்டு? மாதிரி முதல் வரி மாதிரி தான் நல்லா சொல்லுவாங்க. என்ன முதல் வரி? என்ன? கொட்டை பாக்கும் கொழுந்து வேத்தலையும் கொட்டா தூள் பறக்கும். பாருங்க எப்படி பாட்டு. இதை நம்ம முன்னோர்கள் இந்து மதத்துல தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அதனால்தான் வெத்தலை பாக்கு
கொட்டார் பாக்கும் கொழுந்து வெத்தலையும் போட்டால் தூள் பறக்கும்னா எப்படி பாடியிருக்காங்க பாருங்க. நம்முடைய பாட்டை தான் எடுத்து எழுதியிருக்காங்க. அது ரெண்டும் சுண்ணாம்பு வந்து போட்டால் என்ன ஆகும்? வாயில சிவப்பு பாப்போம், வெட்டலை பச்சை பாக்கு தோர்த்து 3. அதனால தான் வெற்றிலை பாக்கு வைக்கிறோம். வாழைப்பழம் தேங்காய் வச்சு ஏன் படைக்கிறோம் யாருக்கா தெரியுமா? பலாப்பழம், மாதுளை, சொல்றேன் பாருங்க, யாருக்கு தெரியுதான்னு பார்க்குறோம். ஏன் வாழைப்பழத்தையும் தேங்காயை உடைச்சி படைக்கிறோம், வாழைப்பழத்தை வச்சு படைக்கிறோம்? எதனாலன்னா எங்கேயும் கேட்காத விஷயத்துக்கு நீங்க வாழைப்பழம் இருக்குங்க, சாப்பிடுறோம். இப்பதான் சுவாமி வாழைப்பழம் கொடுத்தாங்க. வாழைப்பழத்தை உங்களுக்கு தெரியும், ஆனா எதுக்குன்னு தெரியாது. ஏன் வாழைப்பழம் தேங்காய் வச்சு தெரியுமாமா உங்களுக்கு? இந்த வாழைப்பழத்தை உரிக்கிறோம், தோலோட யாராவது சாப்பிடுமா? குரங்கு வேணும், குரங்கு கூட உரிச்சிட்டு சாப்பிட பார்த்துருப்பீங்க. அறிவாளி நம்மள என்ன குரங்குலேருந்து வந்துருக்கணும் இல்லையா? நாம கொஞ்சம் அதுக்கிட்ட வச்சுக்கணும் இல்லையா? அப்படி சாப்பிட்ட உடனே இந்த தோலை தூக்கி போடுறோம். தோல்லேருந்து எங்கேயாவது வாழை மரம் முளைக்குமா? முளைக்காது. தெரியலையா உங்களுக்கு? வாழை மரத்திலேருந்து கன்று வரும், வாழையடி வாழியாக வருது. எச்சில் படாத பழம் நாம போட்டோம்னா எச்சில் படாம முளைக்கிறது தான். கன்றுல இருந்து தான் பழம் வரும், எங்கேயாவது தோல்ல இருந்து வருமா? அதனால எச்சில் படாத பழத்தை படைக்கிறோம். தேங்காய் எப்படின்னு பாருங்க, தேங்காயை உடைக்கிறோம், உரிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். அதை போய் வச்சா முளைக்குமா? முழு தேங்காயை எச்சில் படாமல் மண்ணில் வச்சா தான் வளரும் தென்னங்கன்று. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்து மதத்தில் ஏன் வாழைப்பழத்தையும் தேங்காயும் வச்சு படைக்கிறோம், வெற்றிலையும் சுண்ணாம்பு வச்சு பாக்கு வச்சு எல்லாருக்கும் கொடுக்குறோம். திருமணத்தில் வெற்றிலையும் சுண்ணாம்பு கொடுக்காம மிளகா பொடியும் மஞ்சள் பொடியும் வச்சா என்ன ஆகும்? போட்ட உடனே நாக்கு துண்டு போய் நாசமா போகணுமா? கல்யாணத்தில் வாழ்த்தணுமா? என்ன பண்ணணும்? வாழ்த்தணுமா இல்லையா? எப்படி வாழ்த்தணும்? நல்லா இருக்கணும் வாழ்த்தணும். அதை விட்டுட்டு நீ நாசமா போகணும். அதனால்தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாழைப்பழம் தேங்காய் இதை வச்சு பிடிக்கிறோம், வெற்றிலை சுண்ணாம்பு தாக்கு. இப்ப கூத்தாண்டவருக்கு வந்துட்டேன். கூத்தாண்டவர் எதுக்காக சொல்றேன்னா, ஆண் பெண் இருக்கிற திருமணத்தை பார்த்துக்கிறோம். சிவனும் பார்வதியும், ஆண்டாளும் ரங்கநாதன் சொன்ன, முருகன் தெய்வானிய திருமணம் சொன்ன, காமன் உயிர்ப்பித்தது இந்த பங்குனி நாள்னு சொன்ன, அர்ஜுனன் பிறந்ததும் இந்த பங்குனி உத்திர நாள் தான் விசேஷமான. காமாட்சிக்கு உகந்த நாளும் பங்குனி உத்திரம் தான். அப்படி இருக்கிறப்ப ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் நடந்து பார்த்துருக்கிறீங்க இல்லையா? பொண்ணு பார்க்குறாங்க, பார்க்கும்போது பொண்ணு அழகா இருக்கா, லட்சணமா இருக்கா, 300 பவுன் போடுறாங்க, 250 பவுன் சேர்த்து போடக்கூடாதா? சொத்து தான் இருக்குது. அப்படியே லிஸ்ட் போட்டிக்கு பாருங்க. வைர நெக்லஸ் ஒன்று சொல்லிக்கிங்க, வைர தோடு 2 சொல்லிக்கிங்க. அப்படியே வந்து பிரேஸ் மாப்பிள்ளைக்கு 2 ஒரு 10 பவுன்ல கங்கணம் மந்திரி எல்லாம் போட்டுக்கிறாங்க பாருங்க. என்னவா பேர் இருக்கு? கங்கணம். பிரேஸ்லெட் சின்னதா இருக்குது, கங்கணம். காப்பு அருமையா சொன்னாங்க பாருங்க. காப்பு அது ஒரு 10 பவுனு, பிரேஸ்லெட் ஒரு 8 பவுனு, செயின் ஒரு 15 பவுனு. இந்த நல்லா பாருங்க, இந்த மாதிரி ருத்ராட்சம் மாதிரி போடுங்க, ஒரு 50 சவரன்ல. உங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன், இதை கவனிக்கமா எல்லாரும். இங்க பாருங்க, இது என்னது? ருத்ராட்சம்னா என்ன அர்த்தம்? ருத்ராட்சம்னா என்ன அர்த்தம்? யாராவது சொல்லுங்களா? ருத்ராட்சம்னா என்னன்னு சொல்லுங்க, நான் சொல்றேன். இப்போ ருத்ராட்சம் என்றால் நல்லா கவனிங்க. அச்சம் என்றால் கண்கள், ருத்ரன் என்றால் சிவன், சிவனுடைய கண்கள் தான் ருத்ராட்சம். இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது என்னது? சிவனுடைய கண்கள். இப்ப நீங்க போட்டிருக்கீங்க, அம்மா நீங்க கூட போட்டிருக்கீங்க ருத்ராட்சம். இது எங்க இருந்து வந்து தெரியுமா? நேபாளத்துல இருந்து வந்தது. நேபாளத்துல என்ன ஈஸ்வரன் பேர் தெரியுமா? இருக்காது. நேபாள பசுபதி ஈஸ்வரர், பசுபதி ஈஸ்வரர். பசுபதி என்றால் நாம மனிதனும் சிவனும் அர்த்தம். பதி பசு, நாம பசு, அவன் பதி. இறைவன் தான் பதி, நாம பசு. பசுபதி ஈஸ்வரர். இப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ருத்ராட்சம்னா என்ன? சிவனுடைய கண்கள்.
இப்ப கூத்தாண்டவர் விஷயத்துக்கு வர, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணம் செய்யலாம். ஆணுக்கான திருமணம் செய்து கொள்ள முடியுமா? முடியாது. பெண்ணுக்கு பெண்ணும் திருமணம் செய்து கொள்ள முடியாது. அப்படி இந்த கூத்தாண்டவர் விஷயத்துல ஒரு முக்கிய விஷயம் சொல்றேன். அவளுக்கு டைம் ஆயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. சரி, இந்த வாங்கிக்கோ. நீ தரேன். ஓகேவா? இந்தா. ரைட்டு, இவ்வளோ தூரம் சேவை பண்ணதுக்கே சந்தோஷம். நன்றி. வாங்கம்மா, வாங்க வாங்க. இப்ப அருமையான விஷயம் ஒண்ணு கேட்க போறேன். இந்த கூத்தாண்டவர் சம்பந்தமா கதையில நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எங்கேயுமே இது மாதிரி கேட்க மாட்டீங்க. மகாபாரதம் கேட்டிருக்கீங்க. பாரதம் மகாபாரதம் பெரிய கதைன்னு அர்த்தம். ராமாயணம் உங்களுக்கு தெரியும், ராமர் லட்சுமணர். பஞ்ச பாண்டவர்கள் பேரை யாராவது சொல்ல முடியுமா? நான் சொல்றேன், சிரமம் இல்லாம. தர்மன், யுதிஷ்டிரர் பேர் தர்மன். அடுத்தது யாரு? இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். யாரு? பீஷ்மர். பீஷ்மர், பீமன். ஒரு எழுத்து மாச்சுன்னா வேற மாதிரி போயிடும். தர்மர், பீமர். அடுத்தது அர்ஜுனன், நகுலன். கடைசியில யாரு? சகாதேவன். சகாதேவனுக்கு ஒரு சக்தி இருக்கு. எப்படின்னா, கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் மூணு பற்றியும் தெரிந்து கொள்ளக்கூடிய சக்தியை கிடைச்சது. எப்படின்னா, அவருடைய அப்பா பேர் பாம்புன்னு பேர். இறக்கும் போது தன்னுடைய சுண்டு விரலை கட் பண்ணி அதை சாப்பிட சொல்லிடுறார். இது மாதிரி சுவைச்சு சொல்றார். முழுமையா சாப்பிடறதுக்குள்ள கிருஷ்ண பகவான் தடுத்துட்டார். எல்லாமே தெரிஞ்சு போச்சுன்னா இந்த உலகத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது, அதனால தடுத்துட்டார். அதனால மூணும் தெரியும். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் யுத்தம் இருக்கு, சண்டை. 100 பேர். துரியோதனன் தெரியும் உங்களுக்கு, அவன் தான் மூத்தவன் துரியோதனன். எல்லார் வீட்லயும் பங்காளி சண்டை இல்லாத வீடே இருக்காது. சிவாஜி கணேசன் வீட்டில் கூட பார்த்துருக்கீங்க. அவர் வீடே ஏழை போட்டுருக்கு. அவர் பாகப்பிரிவினை சினிமாலாம் எடுத்தார். என்னமோ சொல்லுவாங்க, அந்த ஊருக்கு தாண்டி உபதேசம் உனக்கு எனக்கு இல்லைன்ற மாதிரி சிவாஜி அவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணவர் வீடியோ கோர்ட்ல ஏலம் விட சொல்லிட்டான். அப்படி பங்காளி சண்டை. இந்த பக்கம் கௌரவர்கள் 100 பேர், பாண்டவர்கள் 5 பேருக்கும் சண்டை நடக்கிறது. அப்ப என்ன நடக்குதுன்னா, இந்த சண்டைக்கு முன்னாடி பலியிடுவதுன்னு பேர். அப்ப யாமலம்னு ஒரு நூல், எங்கேயுமே நீங்க எல்லாம் படிக்காத விஷயத்த சொல்றேன். விவேகானந்தர் சொன்னார், என்கிட்ட ஒரு ஆளை கொடுங்க, இந்த உலகத்தையே மாற்றி காட்டுறேன். இந்த மாதிரி நீங்க கொஞ்சம் பேரா இருந்தா கூட நிறைய விஷயம் சொல்றேன் பாருங்க. யாமலம்னு பேர். காளி, இது காளி பலி கொடுக்கறத பத்தி எழுதின கதை, அம்பாள் கதை. அதுபடி யாராவது ஒரு முழுமையான அங்கலட்சணம் இருக்கக்கூடிய ஒரு ஆணை பலியிடணும். அப்படி பலியிடக்கூடிய ஆள் யாருன்னு பார்த்தா, அர்ஜுனனுக்கும் நாகக்கன்னிகை உளுவிக்கும் பிறந்தவன் தான் அரவான். அந்த அரவான் கிட்ட போய் அவனை பலி கொடுத்துட்டோம்னா சண்டையில ஜெயிச்சுடலான்னு இந்த துரியோதனனுக்கு அவனுடைய தாத்தா பீஷ்மர் சொல்லி கொடுக்கிறார். நீ உடனடியா போ, அந்த அரவான் கிட்ட கேளு, அவன் ஒத்துப்பான். அப்படின்றதுக்கு முன்னாடி இந்த கதை அப்படியே வச்சுக்கோங்க, அப்பதான் புரியுன்றதுக்காக சொல்றேன். இது நடக்கிறதுக்கு முன்னாடியே சகாதேவன் எப்படின்னா, யாரா இருந்தாலும் நல்லது சொல்லுவான். ஜோசிக்கார மாதிரி, எனக்கு வேண்டியவன் வேண்டாதவன் நம்மையோ கொல்ல போறானே அது கூட பத்தி கவலை இல்லை அவனுக்கு. அந்த உண்மையை சொல்லுவான். சில பேர் சொல்லுவாங்க, ஏய் சத்தியமா சொல்ல மாட்டிய, சொல்ல மாட்டேன்டா, சத்தியமா சொல்ல மாட்டிய, சொல்ல மாட்டேன்னா. இந்த உங்களுக்கு தெரியும் ஒரு படத்துல, ஏய் சொல்றா எனக்கு தான் ஓட்டு போட்டியாடா, நீ இப்படி கேட்பா தென்னை மரத்துல போட்டாலும் சீட்டை எடுத்துட்டு வந்துட்டப்பா, ஓட்டு சீட்டை எடுத்துட்டு வந்துட்டப்பாருன்னுவான். பார்த்துருப்பீங்க. அட பாரு, சீட்டை எடுத்துட்டு வந்துட்டியாடான்னுவான். புரியுதா உங்களுக்கு? இன்னொருத்தன் வருவான், நீ போட்டியாடான்னு. நீங்க 1000 ரூபாய் கொடுத்தீங்க, நீங்க யாராவது 1000 ரூபாய் வாங்கிக்கலாமா? நான் வாங்கினேன், என்கிட்ட கொடுத்தான். 1000 ரூபாய் வாங்கினியா, காலி பண்ணிட்டு வாங்கிட்டான் ரவுடி. எப்பா கொடுறா, நான் உயிர் போறதை விட வாங்கிக்கிறேன். அந்த மாதிரி நீ 1000 ரூபாய் கொடுத்த, நீ தென்னை மரத்தில் போட சொன்ன, நீ 1000 ரூபாய் கொடுத்த, புளியா மரத்தில் போட சொன்ன. இதுல ஒரு குத்து, அதுல ஒரு குத்து. நீங்க 2 பேரும் நம்ப மாட்டீங்க, 2 சீட்டு எடுத்து வந்துட்டு. உண்மையா இல்லையா? அந்த மாதிரி போனான் சகாதேவன். சகாதேவன் அப்படிப்பட்ட உண்மையை சொல்லுவான். போய் துரியோதனன் போய் கேட்கிறான். இவனும் அண்ணாவா பங்காளியாச்சே, இவனா தானே கொல்லப்பட போறோம்னு தெரியும். தெரிஞ்சாலும் உண்மையை சொல்லணுமே. ரொம்ப சத்தியவான். சொன்ன உடனே எதுக்கு சொல்றேன்னா, ஒரு நாள் ஒரு ஆளுக்கு ஆசை வந்தேன். வேம்புலி அம்மனுக்கு ஒரு லெட்டர் எழுதினான் வீட்டில இருந்து.
உயர்திரு வேம்பலி அம்மன் அவர்களுக்கு வணக்கம். நான் மிகுந்த வறுமையில் இருக்கிறேன். எனக்கு ஒரு 100 ரூபாய் அனுப்பி வைக்கவும் மணியாளர் மூலமோ எது மூலமோ அனுப்பி வைக்கும். அந்த காலத்தில் மணியாளர் தான் இருக்கு, இப்போ மாதிரி கிடையாது. ஜிபே எல்லாம் லெட்டர் எழுதிட்டான். அந்த லெட்டர் போஸ்ட் மாஸ்டர் வந்து அட்ரஸ் என்ன இருக்கு? சாந்த சுரூபிணி அருள்மிகு வேம்பலி அம்மன், இரும்புலியூர் போஸ்ட், தாம்பரம் அருகில், செங்கல்பட்டு மாவட்டம் அப்படின்னு எடுத்து பார்க்குறாரு போஸ்ட்மேன். என்ன அது வேம்புலி அம்மனுக்கு தான் வந்து லெட்டர். சரி, என்னதான் எழுதியிருக்கிறான். அப்பெல்லாம் போஸ்ட் கார்டு வந்து காணலாம், உங்களுக்குலாம் தெரியாது. எடுத்து படித்தார். அருள்மிகு வேம்பலி அம்மன் அம்மா அவர்களுக்கு வணக்கம், அநேக கோடி வணக்கம். நான் மிகுந்த கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதால் ஒரு 100 ரூபாய் அனுப்பி வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப கஷ்டப்படுறாங்க போல இருக்கு பாவம். இவர் என்ன பண்ணாரு, 10 ரூபா மணி ஆர்டர் கமிஷன் இருக்கு, போக 90 ரூபா மணி ஆர்டர் அனுப்பி வச்சார். அவன் பார்த்தான், வேம்புலி அம்மன் அனுப்பிங்களாப்பா 90 ரூபா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாங்க. அவன் பொண்டாட்டி சொன்னான், பரவாயில்ல அம்மாலாம் கூட உனக்கு மணி ஆர்டர் அனுப்புறாங்க, பரவாயில்லையே அப்படின்னாங்க. எடுத்து பார்த்துட்டு அப்புறம் சொன்னான், எல்லாம் சரிதாண்டி, இந்த அம்மா எப்படி 100 ரூபா கேட்டால் 10 ரூபாய் குறைச்சி அனுப்பிட்டு சரியான பைத்தியக்காரமா பழகுது. இது வரட்டு அடுத்த லெட்டர் எழுதலாம். அம்மா அவர்களுக்கு, வேம்புலி அம்மா அவர்களுக்கு நீங்கள் அனுப்பிய மணியாளர் மூலமாக, பணவிடை மூலமாக அனுப்பிய 90 ரூபாய் கிடைத்தது. ஆனால் கருமித்தனமாக 10 ரூபாய் எடுத்துக்கொண்டு 100 ரூபாய் அனுப்பியது மிகுந்த மன வருத்தத்தை அளிக்கிறது. எனவே அடுத்த முறை அனுப்பும்போது 100 ரூபாயும் சேர்த்து அனுப்புவோம். இப்படிக்கு புண்ணியத்துக்கு பழம்பரம் கொடுத்தா போய் முழம் போட்டு பார்த்தான். அந்த மாதிரி இல்லாம சகதேவன் கிட்ட போய் துரியோதனன் கேட்கிறான். கேட்ட உடனே இந்த மாதிரி அரவாளை போய் கேளு, அவனை பலி கொடுத்தீனா என்னைக்கு பலி கொடுக்கணும்? அமாவாசை அன்னைக்கு. நல்லா கவனிக்கணும். அமாவாசை அன்னைக்கு பலி கொடுத்தீனா இந்த போர்ல நீ தான் ஜெயிப்ப அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு அருமையான பாட்டு சொல்றேன் பாருங்க. நீ அந்த அரவான பலி கொடுக்கலன்னா நீ ஜெயிக்க முடியாது. தமிழ்ல சொல்றேன், உங்களுக்கு புரியலனாலும் கேட்டுக்கோங்க, ஏன்னா கேட்கிற பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கணும். இங்க பாருங்க, ஒன்று நம் படைகள் எல்லாம், நம்ம எல்லா படையும் ஞானப்பட, குதிரைப்பட, ரதப்பட எல்லா படையும் திரட்டினா கூட ஒரு பகற் பொழுதில் கொள்வான். யாரு? அந்த அரவான். நின்றவன் இராவான் என்பான். நீ அவன் தன்னை வேண்டின் ஒன்று என்னை பலிக்கொடு என்று கூறும். அதனால் நீ அரசு வாழ்வு எய்தலாம், இல்லைன்னா முடியாது என்று. சரின்னு போய் அரவான்கிட்ட போய் வணங்கி கேட்டோன்னே, பெரியப்பா மரம் தானே வேணும், ஏன்னா பங்காளி இல்லையா, வாங்க பெரியப்பான்னு கூப்பிட்றான். அரவான் ரொம்ப நல்லவருப்பா, எவ்வளவு அடிச்சாலும் இவர் தாங்குவார்னு அடிச்சாங்க. என்ன வடிவேல் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்க அந்த கூட இருக்கவங்கலாம், எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவாருப்பா. அந்த மாதிரி போய் சொன்ன உடனே, பெரியப்பா வாங்க, என்ன வேணும்? உன்னை கொல்லணும்டா, பலி கொடுக்கணும். சரி, என்னைக்கு? அமாவாசை அன்னைக்கு பலி கொடுத்தாதான் நாங்கள் ஜெயிக்க முடியும். சரி பெரியப்பா, அமாவாசை அன்னைக்கு வந்து என்ன பலி கொடுங்க. சரிங்க, அவன் போயிட்டான். ஐயோ, கிருஷ்ணர் பார்த்தார். எதுக்கு சொல்றேன்னா, பகவான் நம்ம பக்கத்திலேயே இருக்கணும். இறைவன் யாரையுமே இந்த உலகத்துல சதம் கிடையாது. நீங்க நினைக்கிறதெல்லாம் வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை இறைவன் தான். நம்ம ஆட்சி போறது நல்லா புரிஞ்சுக்கணும், சொல்லணும் குழந்தைகளுக்கு. அப்படி கிருஷ்ணர் பகவான் நான் கூட இருக்கிறேன், இப்படி ஆகிப்போச்சு, தோக்க முடியாதுந்தா, கடவுளுடைய சக்தி இருந்தா தோக்கடிக்க முடியுமா? வெற்றி தான் இறைவனுடைய. எப்பவுமே இறைவனை வணங்கணும். நமக்கு கஷ்டத்தை கொடுப்பார் தான். யாருக்கு தான் கொடுக்கல கஷ்டத்தை? சீதை வனவாசம் செய்தாள், அகலிகை கஷ்டப்பட்டார், மண்டோதரி அவதிப்பட்டார். ஏன் நமக்காக பராசக்தியை அவ்வளவு கஷ்டப்பட்டார். அப்பா சொன்ன உடனே நெருப்பிட வேண்டாம். சிவபெருமான் தூக்கி பித்தனாக அலைஞ்சார். 51 சக்தி திறந்து வந்து. அப்படி இந்த கிருஷ்ணர் பார்க்கிறார். இப்ப நான் சொல்றேன் அருமையான ஸ்லோகம் பகவத்கீதையிலிருந்து 1.5 வரி தான், திருக்குறள் மாதிரி. வசுதேவ சுதம் தேவம் சொல்லுங்க. வசுதேவம் சுதம் தேவம் கம்ச சானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு. இந்த உலகத்துக்கெல்லாம் பகவான் கிருஷ்ணர் பார்க்கிறார். நான் இருக்கும்போது இவர்களை தோக்கடிக்க முடியுமா? போய் இப்போ உடனே என்ன பண்றார்? தர்மரை கூப்பிடுறார். ஏய் தர்மா வா, துரியோதனன் சதி பண்ணிட்டான், அரவான் கிட்ட பலி கொடுத்து ஜெயிச்சு இது பண்ணிட்டான்னா நாம தோத்து போடுவோம். நான் இருந்து பயன் இல்லை. கடவுளை எதுக்காக துணை இருக்கிறேன் நான்?
அப்ப நான் வேஸ்ட் வீண் வாடா அப்படின்றார். 2 பேரும் ஓடுறாங்க. உடனே அரவான் பார்க்கறான். பகவானே நீ என்ன தேடிட்டு வந்திருக்க? நான் உன்னை தேடிட்டு வரேன். யார் சொல்றது? அரவான். அதே மாதிரி அப்பா நீ ஏன் வந்தப்பா? இப்ப அப்பாவா இருந்தா இருக்கும். எப்பப்பா போய் சேருவேன்? உன் சொத்து எப்பப்பா எனக்கு வரும்? இருந்து பிராணம் எடுத்துக்கிறீங்க, பால் ஊத்தியும் போக மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு ஒரு சினிமாவில் பார்த்துருப்பீங்க, கவுண்டமணி நடிப்பான் செந்திலும், பால் ஊற்றுவான். அந்த பொய்யா நடிக்கிற தாத்தா எழுந்து உட்காந்துப்பாரு. அங்கே செத்து போடுவான்னு பால் ஊற்றினா எழுந்து உட்காந்துட்டாயா, சொத்தும் போச்சேன்பான். கடங்காலெல்லாம் இவனு வந்து பிடிச்சிப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் பார்த்த உடனே எனக்கு பார்ப்பது இந்த மாதிரி கிருஷ்ணர் சொல்றாரு. யார்கிட்ட? அரவான்கிட்ட கேட்கிறாரு. பகவானே நீயே நேரில் வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான்? பலி கொடுக்க சம்மதம்ன்றான். என்னைக்கு பலி கொடுக்கணும்? நாளைக்கு தான் அமாவாசை. கரெக்டா இல்லையா? இப்ப அருமையான ஒரு பாட்டை சொல்றேன் பாருங்க. இது முக்கியமானது. அமாவாசை அன்னைக்கு தான் பலி கொடுத்தாதான் முடியும். நாளைக்கு தான் அமாவாசை. அமாவாசைக்கு முதல் நாள் என்ன நாள் தெரியுமா? இருக்காது. சுவாமி சொல்வார் நினைக்கிறேன், சதுர்த்தசி. என்ன பண்றாரு கிருஷ்ணர்? உடனே கூப்பிட்டு, ஏய் நாளைக்கு விட்டா துரியோதனை காலி பண்ணிடுவான், நீ தோத்து போயிடுவ. ஏய் இன்னைக்கு அமாவாசை வந்துடணும். எல்லாரும் நம்ம சுவாமி மாதிரி இருக்கவங்கலாம், முனிவர்களை, ஆச்சாரிய பெருமக்களை, ரிஷிகள் எல்லாம் கூப்பிட்டு இன்னைக்கே எல்லாத்தையும் செய்யுங்கப்பா, அமாவாசைக்கு செய்ய வேண்டிய கையெல்லாம். இது என்னடா இது இன்னைக்கே அமாவாசை கொடுத்தேன்னு என்ன பண்றான்? சூரியனும் சந்திரனும் சேர்ந்து ஒன்றா வந்து கேட்கிறாங்க. பகவானே, கிருஷ்ண பகவானே, நாளைக்கு இல்ல அமாவாசை, இன்னைக்கு எல்லா வேலையும் செஞ்சு விட்டீங்களே, இது நியாயமா? அடே அப்பா, நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வந்தீங்களே, இன்னைக்கு தான்டா அமாவாசை. ஓப்பா பகவான், கடவுள் நினைச்சா எதுவும் நடக்குது பாருப்பா. உடனே என்ன பண்றாப்ல, என்ன செய்யறான்? அதுக்கு ஒன்று சொல்றோம் பாருங்க பாட்டு. ஒரே ஒரு 2 வரி. கொடுத்தனன் வலிக்கு தன்னை. தமிழ் தெரியல யாருக்கும் தமிழ் பாருங்க. ஹிந்தி தெரியலன்னா பரவாயில்ல, இங்கிலீஷ் தெரியலன்னா பரவாயில்ல. நம்ம தமிழ்நாடு எப்படி இருக்குது பாருங்க. தமிழ் வாழ்க தமிழ்நாடு. இன்னைக்கு ஒரு அம்மா திட்டினேன், ஏம்மா தாய்மொழி தானே எனக்கு அனுப்புறிய மெசேஜ் தமிழ் அனுப்ப வேண்டியதானே. அப்படி என்ன நீ என்ன பிரிட்டிஷ் நாட்டிலேருந்து இங்கிலாந்துலேருந்து வந்திருக்க? நான்லாம் 500 பக்கம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை தமிழில் மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறேன். நான் சொல்ற வார்த்தையெல்லாம் சொல்லுங்க. எஃப்டிஆர்னா என்ன, ஐபிஆர்டினா என்ன கேட்ட தெரியல. நுனிநாக்கு ஆங்கிலம் நான் ஆக்கப்பூர்வமாக படிக்கிறேன். 500 பக்கம் மொழிபெயர்க்கணும்னா பாருங்க, நான் போய் இரவு 12:30 1 மணி வரைக்கும் பண்ணுவேன். எதுக்காக சொல்றேன்னா, மொழி தெரியணும், மொழி புலமை வேணும். இப்ப இந்த பாட்டை சொல்றேன், நீங்க எங்கேயும் கேட்காது. வில்லிபுத்தூர் ஆழ்வார் சொல்றது. வில்லிபுத்தூர் ஆழ்வார்னு சொன்ன உடனே ஒரு விஷயத்த அடுத்த வாய்ப்பு வரும்போது சொல்றேன். அருணகிரிநாதரும் வில்லிபுத்தூர்காரும் பாத பிரதிவாதத்தை பாட்டோட சொல்றேன். இப்ப இதை மட்டும் இன்னொரு 5 நிமிடத்துல சொல்லி முடிக்கிறேன். கொடுத்தனன் பலிக்கு தன்னை. அரவான் தன்னை பலி கொடுக்க ஒத்துக்கிட்டான். குமரன் என்று அறிந்து, இங்க பாருங்க, தொடுத்த நூல் முடிவரோடும் சுடர்கள் தம்மில் அன்று இது ஆயிரன்றே. இன்னைக்கே அமாவாசை ஆயிடுச்சு, சூரியனும் சந்திரனும் சேர்ந்து வந்துட்டீங்க, முடிஞ்சு போச்சு. ஆனா என்ன கண்டிஷன் போடுறான் பலி கொடுக்கறதுக்கு முன்னாடியே அரவான்? 3 கண்டிஷன், நிபந்தனைகள். நாம கூட என்ன சொல்லுவோம், சொத்து எழுதி வைக்கும் போது 5 பிளாட் இருக்கா, 2 பிளாட் சாகர வரைக்கும் இருக்கணும். செத்தப்புறம் 3 பேர் எடுத்துக்கோங்க, 3 பேரும் சட்டை போட்டுக்கோங்க, சொத்தை எழுதி வைக்கிறோமா இல்லையா? அந்த மாதிரி 3 கண்டிஷன், நிபந்தனைகள் போட்டான். 1, என்னை எந்த பெண்ணாவது திருமணம் செய்துக்கணும். 1. 2வது, இந்த சண்டை முடிகிற வரையில என் உயிர் போகாது, பார்த்துக்கிட்டே இருந்து முடிஞ்சதும் போயிடணும். சரி. 3வது, உலகத்தில் எனக்கு ஒரு கோயில் வேணும், கூத்தாண்டவர் கோயில். கள்ளக்குறிச்சி வந்துட்டுனா எதுக்கு இதெல்லாம் தெரியணும்னா, நம்ம இந்து மதத்தை பற்றி தெரியாதால்தான் கிறிஸ்துவ மதத்துக்கும் முஸ்லீமாவும் ஆகிறோம், மதம் மாறுறோம். நம்ம அடிப்படை கட்டணம் ஸ்ட்ராங்காக இருந்தால் அங்கே போக மாட்டேங்குது.